வாக்குத்தத்தங்களில் உண்மை உள்ளவரும் வாக்கு மாறாதவரும் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் சமீபமாய் இருக்கிறவரும் ஜெபங்களை கேட்டு தம்முடைய பிள்ளைகளுடைய தேவைகளை சந்தித்து சூழ்நிலைகளை மாற்றுகிற தேவனுக்கு முன்பாக இந்த காலை நேரத்தில் நாம் சேர்ந்து கடந்து வந்து ஒருமித்து கர்த்தரை ஆராதிப்பதற்கு பரிசுத்தமுள்ள தேவன் சுகத்தையும் பலத்தையும் ஜீவனையும் தந்தபடியினால் ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நெருக்கங்கள் நடுவில், போராட்டங்கள் நடுவில் என்ன செய்ய வேண்டும் என்று தெரியாமல், திக்கு தெரியாத, திசை தெரியாத நிலைமைகளில் இருந்த போதும் கூட வழி இதுவே, இதில் நடவுங்கள் என்று கர்த்தர் பின்னாலே இருந்து ஆலோசனை தந்து கரம் பிடித்து இதுவரை நடத்தி கொண்டு வந்த எபினேசருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நம்முடைய சுயபலத்தால் அல்ல, நம்முடைய பணபலத்தாலும் அல்ல, நமக்கு இருக்கிறதான எந்த ஒரு திறமைகளினாலும் அல்ல, கர்த்தருடைய கிருபையே நம்மை இம்மட்டும் நடத்தி வந்தது. அல்லேலூயா. இம்மட்டும் நம்மை நடத்தி வந்த எபினேசராகிய கர்த்தர் இனிமேலும் உங்களை அவர் நடத்துவதற்கு போதுமானவராக இருக்கிறார். கலங்காதே, திகையாதே, இருதயத்தில் குழம்பி போகாதே, மனக்கலக்கங்கள் நமக்கு வராமல் இருக்கட்டும். காரணம், ஒரு தேவன் நமக்கு உண்டு. தம்மை நம்புகிறவர்களை சரியான திசையிலே நடத்துகிற ஒரு கர்த்தர் நமக்கு உண்டு. அவரை நீ முழுமையாக நம்புவாயானால், ஹல்லேலூயா, நிச்சயமாகவே அவர் உன்னை கரை சேர்க்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். என் வாழ்க்கை கரை சேருமோ? நான் இப்போது இருக்கிற சூழல் அப்படி இருக்கிறதே. எப்பக்கமும் நெருக்கமும், எப்பக்கமும் கொந்தளிப்பும், எப்பக்கமும் எழும்புகிற அலைகளும் எல்லாம் எனக்கு எதிராக நிற்கிறதே. இதிலேயே நான் மூழ்கி போவேனோ? இந்த நெருக்கத்திலேயே, இந்த பிரச்சனையிலேயே, இந்த வியாதியிலேயே நான் மூழ்கி போவேனோ? கரை சேர மாட்டேனோ என்று உங்கள் இருதயத்தில் தோன்றுமானால், இன்றைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், உன்னை கரை சேர்ப்பதற்கு நங்கூரமாக நான் இருக்கிறேன். அல்லேலூயா சொல்லுங்களேன், கைகளை உயர்த்தி. ஆமென். உன்னை நிச்சயமாக கரை சேர்க்க நான் போதுமானவராக இருக்கிறேன். ஆமென். அல்லேலூயா சொல்லுங்களேன், கைகளை உயர்த்தி. ஆமென். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? அவர்கள் ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. எங்க அதை நல்லா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. கரம் பிடித்து நடத்துவார், கண்மலை மேல் நிறுத்துவார். கரம் பிடித்து நடத்துவார், கண்மலை மேல் நிறுத்துவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஒரு போதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். ஒரு போதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா.
நீங்கள் உட்கார்ந்திருப்பது மகா பரிசுத்தமான இடம். உங்கள் நடுவில் உலாவிக் கொண்டிருக்கிறவர் மகா பரிசுத்தமானவர். அவர் உன்னை தொட்டு ஆசீர்வதிக்க போகிறார். உன்னோடு அவர் பேச போகிறார். காரணம், நீ வந்திருப்பது உன்னை சந்திக்கிற தேவனுக்கு முன்பாக. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன், கைகளை உயர்த்தி. ஆமா, இன்றைக்கு கர்த்தர் நம்மோடு பேசுவதற்காக அழகான ஒரு வேத பகுதியையும் அழகான ஒரு தியானத்தையும் நமக்கு ஆண்டவர் தந்திருக்கிறார். பிள்ளைகள், ரொம்ப சின்ன பிள்ளைகள் இங்க யாருமே இப்ப இல்லை. எல்லாம் ஒரு கொஞ்சம் கொஞ்சம் வளர்ந்த பிள்ளைங்க எல்லாமே ஒன்னையும் சேர்த்து. அப்படியே பேனை வச்சு அப்படி விளையாண்டுக்கிட்டு இருக்கிறது. உனக்கு நான் சொன்னது புரியுதா? அப்படி பக்கத்தில் அப்படி நோண்டுறது வேண்டாம். இந்த இடம் மகா பரிசுத்தமானது. நம் நடுவில் ராஜாதி ராஜா உலாவை கொண்டிருக்கிறார். பிள்ளைகளை ஆலயத்துக்கு கூட்டிட்டு வரும்போது இதை சொல்லி கூட்டிட்டு வரணும். மகாராஜாவை பார்க்க போறோம். சத்தமா சொல்லுங்களேன், ஹல்லேலூயா. யாரை பார்க்க போறோம்? சத்தமா சொல்லுங்க. மகாராஜாவை பார்க்க போறோம். நீங்க யாராவது நம்முடைய இந்து சகோதரர்கள் அவங்க கோயில்ல நடை திறக்கிறத பார்த்திருக்கீங்களா? எல்லா கோயில்லையும் அந்த கருவறையில அந்த அந்த பூஜை நடக்கிற அந்த நேரத்தில் எல்லாம் வெளியே நிற்பாங்க. அது அடைக்கப்பட்டிருக்கும். உள்ளால இருக்கிற பூஜாரி அந்த இதெல்லாம் கழுவி சுத்தம் பண்ணி அதற்கு அலங்காரம் எல்லாம் பண்ணி விளக்குகள் எல்லாம் ஏற்றி எல்லாம் ரெடி பண்ணிட்டு அப்ப வெளியே காத்திருப்பாங்க. பெரிய 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 அதிகாரிகளாக இருக்கலாம், முதலமைச்சராக கூட இருக்கலாம், என் பிரசிடென்டாக கூட இருக்கலாம். இந்தியாவின் பிரசிடென்ட் எல்லாம் அப்படி போய் கை கூப்பி நின்னதெல்லாம் நான் பார்த்திருக்கிறேன். வெளியே அப்படியே பயபக்தியோடு நிற்பாங்க. அப்படி ஒரு இடத்துக்கு பிள்ளைகளை கூட்டிட்டு போகும்போது சொல்லுவாங்க, இந்த கதவு திறக்கப்படும் போது உள்ளால இருக்கிறது தான் நம்ம காப்பாத்துகிற சாமி. எனவே நம்ம காப்பாத்துகிற சாமியை ரொம்ப பக்தியா பார்க்கணும். வீட்டில இருந்தே பிள்ளைகளுக்கெல்லாம் சொல்லி கூட்டிட்டு போவாங்க. அந்த பிள்ளைகள் அங்கெல்லாம் விளையாடாது. அங்கெல்லாம் அப்படி அங்க எங்க போயிட்டு இருக்காது. ரொம்ப பயபக்தியோட அங்க போய் அப்படி உறங்கிக்கிட்டு இருக்குமா? இருக்காது. இல்ல எனக்கு சுச்சு வந்துருச்சு, எனக்கு தெரியல, ஏதாவது பிள்ளை எனக்கு சுச்சு வருதுமான்னு கேட்க போகாது. அதுவும் அந்த நட திறக்கிற அந்த செகண்ட்ல அந்த பக்தி ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிற நமக்கு இல்லாம போச்சேங்கிற ஒரு ஆதங்கம். நான் ஆதங்கத்துல பேசுறேன். அந்த பயபக்தி ஜீவிக்கிற தேவனை ஆராதிக்கிற தேவ பிள்ளைகளுக்கு கொஞ்சம் துளி கூட இல்லாம போச்சு. அதனாலதான் 11 மணிக்கு வந்தோம். புதிதாய் வருகிறவர்களை நான் சொல்லல. உடனே நீங்க இந்த பாஸ்டர் இப்பதான் வந்தோம் எங்களை சொல்றாருன்னு நினைச்சிட கூடாது. நான் உங்களை சொல்லல. இங்க 10 வருஷம் 12 வருஷம் ஆராதிக்கிறவங்க என்ன கேட்டா சொல்லுவாங்க, அது இன்னைக்கு தான் தண்ணி வந்துச்சு.
நீங்கள் வந்திருப்பது, நீங்கள் வந்து உட்கார்ந்திருப்பது ராஜாவின் சமூகத்தில். ஆமென். உங்கள் நடுவில் உலாவிக் கொண்டிருக்கிறவர் ராஜாதி ராஜா. ஒரு அல்லேலூயா சத்தமாய் சொல்லுங்களே, கைகளை உயர்த்தி. அவரை தரிசிக்கும்படியாக நீ வந்திருக்கிறாய். முழு இருதயத்தோடு என்னை தேடுவீர்களாகில், என்னை தேடுகையில் நீங்கள் கண்டடைவீர்கள். அந்த முழு இருதயம், அவரை தேடுகிற ஒரு இருதயம், கர்த்தர் அதைத்தான் நம்ம கிட்ட இருந்து எதிர்பார்க்கிறார். கர்த்தருடைய கண்கள் இந்த பூமி முழுவதும் அப்படியே சஞ்சரிக்கிறதாம். எதற்காக? தன்னை தேடுகிற உணர்வுள்ளவர்கள் உண்டோ அப்படின்னு பார்க்கிறார். இந்த காலை நேரத்திலும் கர்த்தரை தேடுகிற உணர்வுள்ள ஒரு இருதயத்தை கர்த்தர் உங்களுக்கு தந்தருள்வாராக. அந்த ஒரு தேவ பிரசன்னத்துக்குள்ளே இருந்து ராஜாவுக்கு முன்னால் உட்கார்ந்து இருக்கிறோம். என் நடுவில் ராஜா உலாவிக் கொண்டிருக்கிறார். அந்த நல்ல உணர்வோடு 84வது சங்கீதத்தை எடுங்கள். அழகான ஒரு வேத பகுதியை நாம் தியானிக்க போகிறோம். 84வது சங்கீதம், அதனுடைய 3வது வசனம். 84வது சங்கீதம், அதனுடைய 3வது வசனத்தை நாம் ஒருமித்து தியானிப்பதற்கு ஆண்டவராகிய தேவன் நமக்கு கிருபை பாராட்டட்டும். அநேகர் இன்னும் வேத புத்தகத்தை திறக்கவே இல்லை. தயவு செய்து உங்கள் வேத புத்தகத்தை திறந்து என்னோடு கூட நீங்கள் வசனத்தை கவனியுங்கள். வாசிக்கட்டுமா? என் ராஜாவும் என் தேவனுமாகிய சேனைகளின் கர்த்தாவே, உம்முடைய பீடங்கள் அண்டையில் அடைக்கலான் குருவிக்கு வீடும், தகைவலான் குருவிக்கு தன் குஞ்சுகளை வைக்கும் கூடும் கிடைத்ததே. இந்த ஒரு வசனத்தை தான் தியானிக்க போறோம். ஒன்று கூட வாசிக்கலாம். என் ராஜாவும் என் தேவனுமாகிய சேனைகளின் கர்த்தாவே, உம்முடைய பீடங்கள் அண்டையில் அடைக்கலான் குருவிக்கு வீடும், தகைவலான் குருவிக்கு தன் குஞ்சுகளை வைக்கும் கூடும் கிடைத்ததே. சில மலையாளம் மட்டும் தெரிஞ்ச சகோதரர்கள் நம்ம ஆராதனையிலேயே வெளிநாடுகளில் இருந்து இந்த ஆன்லைன் வழியாக இந்த செய்தியை கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்காக காரணம், கொஞ்சம் கூட இந்த வசனத்தை நீங்க புரிந்து அறிந்து விளக்கம் தெரிந்து நீங்கள் தேவனை ஆராதிக்க வேண்டும் என்பதற்காக நான் மலையாளத்தில் கூட அதை வாசிக்கிறேன். കുരികിൽ ഒരു വീടും മീഗൽ പക്ഷി കുഞ്ഞുങ്ങൾക്ക് ഒരു കൂടും കണ്ടെത്തിയിരിക്കുന്നു. എൻ്റെ രാജാവും എൻ്റെ ദൈവവുമായ സൈന്യങ്ങളുടെ യഹോവേ, നിന്റെ യാഗപീഠങ്ങളെ തന്നെ. தமிழ் வேத புத்தகத்துல முன்னாடி உள்ளத பின்னாடியும் பின்னாடி உள்ளத முன்னாடியும் எழுதிருக்கு. கவனிக்கிறீர்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். 2 கைகளை உயர்த்தி நல்ல ஒரு அல்லேலூயா பலமாய் சொல்லுங்களேன். ஆமென். நாம அதை இப்படி வாசிக்கலாமா? அடைக்கலான் குருவிக்கு, பாதியிலிருந்து வாசிக்கிறேன். அடைக்கலான் குருவிக்கு ஒரு வீடு கிடைத்திருக்கிறது. அடைக்கலான் குருவிக்கு ஒரு வீடு கிடைத்திருக்கிறது. அடுத்தது, தகைவலான் குருவிக்கு தனக்கும், அந்த தகைவலான் குருவி கொஞ்சம் கூட நல்ல குருவி அப்படின்னு நான் நினைக்கிறேன்.
மலையாள வேத புத்தகத்தில் மீகல் பட்சி. தகைவலான் குருவிக்கு தன் குஞ்சுகளை வைக்கிறதற்கு ஒரு இடம். அப்படி ஒரு இடம் கிடைத்திருக்கிறது. அது எந்த இடம்? இந்த சங்கீதத்தை எழுதின தேவ மனுஷன் சொல்லுகிறான், என் ராஜாவும் என் தேவனுமாய் இருக்கிற சேனைகளின் கர்த்தாவே, உமது பலிபீடங்கள் அண்டையில் தான் அந்த வீடு கிடைத்திருக்கிறது. சொல்லுங்களேன், கைகளை உயர்த்தி. கவனமா வசனத்தை கவனிக்கணும், அப்பதான் உங்களுக்கு புரியும். அடைக்கலான் குருவியும் தகைவலான் குருவியும். வேதம் சொல்லுகிறது அடைக்கலான் குருவி அலைந்து திரியுமாம். மலையாளத்தில் தேசாடன பட்சி, ராஜ்யம் ராஜ்யமா பறந்து பறந்து போகிற பறவை. தமிழ்ல எனக்கு நல்ல வார்த்தை கிடைக்கல. மைக்ரேட்டிங் பேர்ட்ஸ். இந்த வேடந்தாங்கல் பறவைகள் சரணாலயங்கள் இருக்கிறது அல்லவா? அந்த சரணாலயங்களுக்கு பல நாடுகளில் இருந்து பறவைகள் எத்தனையோ 1000 கிலோமீட்டர்கள் பறந்து வரும். மலையாளத்தில் இந்த பறந்து வருகிற பட்சிகளுக்கெல்லாம் தேசாடன பட்சி, தேசம் தேசமாக பறந்து போகிற பறவைகள் அப்படின்னு சொல்லுவார்கள். தமிழ்ல நானும் நிறைய தேடி தேடி பார்த்தேன், நல்ல வார்த்தை கிடைக்கல. புலம்பெயர்ந்த பறவைகள் இப்படி எல்லாம் தான் இருக்குது. ஆனா அது நல்ல ஒரு, நான் சொல்வதற்கு ஏற்ற ஒரு வேர்டாக வரல. மலையாளத்தில் நல்ல வார்த்தை தேசாடன பட்சி. இந்த அடைக்கலான் குருவி அப்படிப்பட்ட ஒரு பறவை. இஸ்ரவேல் தேசத்திலே அதிகமாக வந்து கூடு கட்டுகிற பறவை. தகைவலான் குருவி இதுவும் அதே போலத்தான். வசனம் பிரசங்கின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே சாலமன் ராஜா இதை அழகாக சொல்லுகிறார். அடைக்கலான் குருவி அலைந்து திரிவது போலவும், தகைவலான் குருவி பறந்து போவது போலவும். எஸ், அடைக்கலான் குருவி மன்னியுங்கள், அது அந்த வசனம் இருப்பது அங்கே அல்ல, பிரசங்கின் புஸ்தகத்தில் அல்ல, அது நீதிமொழிகளின் புஸ்தகத்தில் இருக்கிறது. சாரி, 26ஆம் அதிகாரம் 2வது வசனத்துல. கைகளை உயர்த்தி நல்ல ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்களே, ஹல்லேலூயா. அடைக்கலான் குருவி அலைந்து போவது போல, தகைவலான் குருவி பறந்து போவது போல. வேத புத்தகத்தில் இது எதை குறிக்கிறது? சொந்தமா ஒரு இடம் இல்லாமல் சொந்தமாய், இங்க பாருங்க, இந்த மைக்ரேட்டிங் பேர்ட்ஸ் அப்படின்னா என்னன்னு புரியல உங்களுக்கு. அதாவது இது ஒரு நாட்டுல கொஞ்ச காலம் இருக்கும், அங்கிருந்து அந்த கிளைமேட் சேஞ்ச் ஆகும் போது அது பறந்து தான் வாழ்வதற்கு ஏற்ற கிளைமேட் வருகிற ஆமீன் ஒரு இடத்துக்கு போகும். அங்கே போய் அது கரெக்டா அதுக்குன்னு ஒரு இடத்தை தெரிந்தெடுத்து வைத்திருக்கும். அங்கே போய் கூடுகளை கட்டி முட்டையிட்டு இனப்பெருக்கம் செய்து, எஸ், அந்த காலநிலை முடியும் போது, அந்த வெதர் மாறும் போது அது அடுத்த இடத்துக்கு போகும். இந்த பறந்து பறந்து போகிற தகைவலான் குருவிகளோடு, அடைக்கலான் குருவிகளோடு உனக்கு சொந்தமான ஒரு இடம் இருக்கிறதா என்று கேட்டால் அது சொல்லும், சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள எங்களுக்கு ஒண்ணுமே இல்லை.
நாங்கள் பரதேசிகளாய் நடக்கிறவர்கள். ஆமென். இது விசுவாசிகளை குறிக்கிறது. இந்த பூமி நமக்கு சொந்தம் அல்ல. இங்கே நாம் அந்நியரும், சொல்லுங்க, பரதேசிகளுமாய் இருக்கிறோம். அப்ப இந்த அடைக்கலான் குருவி, கவனமா கேட்கணும், இந்த தகைவலான் குருவி, இதுக்கு சொந்தமல்லாத தேசத்தில் பரதேசியாய் பறந்து வாழ்கிற இந்த தேசத்தில் இப்ப இது பறந்து 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 பல மரங்கள், இந்த மரத்தில் ஒரு கூடு கட்டி பார்த்துச்சு, அந்த மரத்தில் ஒரு கூடு கட்டி பார்த்துச்சு. இப்படியே பல இடங்களிலே பல தேசங்களிலே அது அலைந்து திரிந்து அது நடந்து பார்த்தது. ஆனால் ஒரு நாள் அதற்கு தோன்றிட்டு, தனக்கும் தன் குஞ்சுகளுக்கும் நிரந்தரமான ஒரு வீடு வேண்டும். ஆமென். சத்தமா சொல்லுங்கள, கைகளை உயர்த்தி ஆமென். தனக்கும் தன் குஞ்சுகளுக்கும் ஒரு நிரந்தர தீர்வு வேண்டும். ஆமென். தனக்கும் தன் குஞ்சுகளுக்கும் நிரந்தரமாக, ஹல்லேலூயா, இப்படி கால சூழலுக்கு ஏற்றபடி பறந்து பறந்து வாழ்கிற வாழ்க்கை, அலைந்து திரிந்து வாழ்கிற வாழ்க்கை, ஆமென், போதும். நிரந்தரமான ஒரு புகலிடம் வேண்டும். ஆமென். அப்படி அது தேடி கண்டுபிடித்த ஒரு இடம்தான் சேனைகளின் தேவனாகிய கர்த்தருடைய பலிபீடம். ஆமென். சேனைகளின் தேவனாகிய கர்த்தருடைய பலிபீட தண்டையில் தனக்கும் தன் குஞ்சுகளுக்கும் வீடை கண்டுபிடித்த, ஆமீன், தகைவலான் குருவிய போல நீயும் கர்த்தருடைய பலிபீட தண்டையிலே தங்குகிறவனாய் மாறுவாயா. பலிபீடம் கொஞ்சம் டெப்தா போகணும். இந்த வசனம் கவனித்தாதான் வசனம் புரியும். வேத புத்தகத்தில் பலிபீடம் அது ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்தின விசேஷம் வரை நிறைந்து கிடக்கிற ஒரு சப்ஜெக்ட். பலியும் பலிபீடமும் ஆதியாகமம் முதலே அது ஆரம்பிக்கிறது. வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் எல்லா புத்தகங்களிலும் அது கிடக்கிறது. பழைய ஏற்பாடு முழுவதும் பலியும் பலிபீடங்களும், புதிய ஏற்பாடு முழுவதும் பலிபீடங்களும் ஆராதனைகளும். ஆமென். ஸ்தோத்திரம். பலிபீடம், ஆல்டர், ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். கவனமா கேட்கணும். பிசாசு உங்களை வஞ்சிக்காதபடி பார்த்துக் கொள்ளுங்கள். ஸ்தோத்திரம். பலிபீடம், ஹல்லேலூயா. வேத புத்தகத்தில் முதல் ஒருவன் பலிபீடம் கட்டினான், கர்த்தருக்கு பலியையும் செலுத்தினான். அவன் யார் என்று நீங்கள் கேட்பீர்கள். ஆனால் ஸ்தோத்திரம், ஆதாம் என்கிற மனுஷனுக்கும் ஏவாள் என்கிற மனுஷிக்கும், ஆமீன், பிறந்த முதல் சந்ததியான காயினும் ஆபேலும் கர்த்தருக்கென்று ஒரு பலிபீடத்தை செலுத்தி கர்த்தருக்கு பலி செலுத்தினார்கள். ஆமென். ஸ்தோத்திரம். அதில் ஒருவனுடைய பலியின் மேல் கர்த்தர் பிரியமாய் இருக்கவில்லை. காரணம் என்ன? அவன் கொண்டு வந்த அந்த பலி பொருள், அவனையும் அவன் பலி பொருளையும் கர்த்தர் கவனித்து பார்க்கிறார். ஆமென். அவன் கட்டின பலிபீடத்தின் மேல் அவன் செலுத்தினதான பலி பொருள், ஆமென், சபிக்கப்பட்ட பூமியிலிருந்து விளைந்ததான சபிக்கப்பட்ட ஒரு பொருளாக அது இருந்தது. சபிக்கப்பட்ட பூமியிலிருந்து எடுத்து அவன் பலி செலுத்தினபடியாலே அது சாபத்தீடானதாய் இருந்ததை கர்த்தர் கண்டு, அவன் செலுத்துகிறவனும் அவன் குணங்கள், அவன் கேரக்டர்கள், அவன்
பொறாமை, அவன் எரிச்சல், அவன் முகநாடி வேறுபடுவது, அவனுடைய கோபம், அவனுடைய கொலைபாதக எண்ணம், அவன் தனக்கு கிடைக்காவிட்டால் தான் அனுபவிக்க முடியவில்லை என்றால் வேறு ஒருவனும் அனுபவிக்க கூடாது என்கிற அந்த தப்பான எண்ணங்களை எல்லாம், அப்படிப்பட்ட ஒரு கேரக்டர் இவனுக்கு இருந்தபடியால் பலியையும் தேவன் அங்கீகரிக்கவில்லை, பலி செலுத்தினவனையும் தேவன் அங்கீகரிக்கவில்லை. ஆனால் விசுவாசத்தினாலே விசுவாசிகளுடைய பட்டிகையை, அந்த லிஸ்டை எழுதுகிற புதிய ஏற்பாட்டு தேவ மனுஷன், எபிரேய நிருபத்தை எழுதுகிற தேவனுடைய மனுஷன், விசுவாச வீரர்களின் முதல் பெயராக ஒருவனுடைய பெயரை எழுதுகிறார். அவனுடைய பெயர்தான் விசுவாசத்தினாலே கர்த்தருக்கு பிரியமான பலியை செலுத்தின ஆபேல். ஆமென். வேத புத்தகத்தை திறங்கள். வேத புத்தகத்தை திறந்து எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11ஆம் அதிகாரம் அதனுடைய 4வது வசனம். விசுவாசத்தினாலே ஆபேல், ஹல்லேலூயா, ரொம்ப அழகாக இருக்கும். விசுவாசத்தினாலே ஆபேல் காயீனுடைய பலியிலும் மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினான். அதனாலே அவன் நீதிமான் என்று சாட்சி பெற்றான். அவனுடைய காணிக்கை குறித்து தேவனே சாட்சி கொடுத்தார். அவன் மரித்தும் இன்றும் பேசுகிறான். ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். தேவனே அவனை குறித்தும் சாட்சி கொடுக்கிறார். அவன் செலுத்தின காணிக்கையை குறித்தும் சாட்சி கொடுக்கிறார். காரணம் என்ன? அவன் ஒரு ஆவிக்குரிய தரிசனம் உள்ளவன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன், கைகளை உயர்த்தி. ஆமென். ஒரு ஆவிக்குரிய தரிசனம் உள்ளவன். காரணம் என்ன? ஜீவனுள்ள தேவன் விரும்புகிற பலியும், ஜீவனுள்ள தேவன் விரும்புகிற பலிபீடமும் அது எப்படி இருக்க வேண்டும் என்று அவன் தேவ சமூகத்தில் இருந்து ஹல்லேலூயா ஒரு தரிசனத்தை பெற்றுக் கொண்டான். அந்த காலங்களில் இந்த காயீன், இந்த ஆபேல் கர்த்தருக்கு பலி செலுத்துகிற காலங்களுக்கு பெயர் மனசாட்சியின் காலம். எல்லாரும் சத்தமா சொல்லுங்க, மனசாட்சியின் காலம். காரணம், அன்றைக்கு பிரமாணம் இல்லை, அன்றைக்கு வசனம் இல்லை, அன்றைக்கு வேத புத்தகம் கொடுக்கப்படவில்லை, சட்டங்கள் இல்லை, கற்பனைகள் இல்லை, கட்டளைகள் இல்லை, நியாயப்பிரமாணங்கள் இல்லை. எனவே இந்த நியாயப்பிரமாணம் கொடுக்கப்படுவதற்கு முன்பாக இந்த ஜனங்கள் எல்லாருமே தங்கள் மனதில், தங்கள் மனசாட்சியில் எப்படி தோன்றினதோ அப்படி கர்த்தரை ஆராதித்தார்கள். ஆமென். எஸ், புரிந்தவர்கள் ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. இந்த மனதுக்குள்ளே வெளிப்படுகிற, இருதயத்துக்குள்ளே வெளிப்படுகிற காரியங்கள், தேவனோடு சார்ந்திருக்கிறவர்களுக்கு தெய்வீகமான காரியம் மனசில் வெளிப்படும். பூமியோடு சார்ந்திருக்கிறவர்களுக்கு பூமிக்குரிய காரியம் வெளிப்படும். ஆமென். இப்படி தேவனோடு சார்ந்திருந்து தேவனை தேடுகிற நல்ல ஒரு இருதயத்தை பெற்றிருந்ததான ஆபேல் ஒரு தரிசனத்தை, ஒரு விஷனை அவன் பெற்றுக்கொண்டான். காரணம் என்ன? இந்த செய்தியின் கடைசியிலே நான் பேச போகிற ஹல்லேலூயா ஒரு கர்த்தருடைய பலிபீடம் இருக்கிறது. ஆமென். கர்த்தருடைய பலிபீடம். ஹல்லேலூயா. நான் இப்போது பேசிக் கொண்டிருப்பது ஆபேல் கட்டின பலிபீடம். ஆனால் தகைவலான் குருவியும் அடைக்கலான் குருவியும் தஞ்சம் புகுந்தது கர்த்தருடைய பலிபீடம். ஆமென். புரிந்தவர்கள் ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. எனவே அந்த கர்த்தருடைய பலிபீடத்தை குறித்து ஏறக்குறைய 3500 வருஷங்களுக்கு முன்பு, listen carefully, amen, listen carefully, கவனமாய் கேளுங்கள். ஹல்லேலூயா. தேவனாகிய கர்த்தருடைய பலிபீடத்தை குறித்து ஏறக்குறைய ஸ்தோத்திரம் 3500க்கு அதிகம் வருஷங்களுக்கு முன்பதாகவே இந்த தேவ மனுஷன் ஹல்லேலூயா அப்படி ஒரு தரிசனத்தை, ஒரு விஷனை, ஒரு வெளிப்பாடை, ஒரு ரெவலேஷனை தன் இருதயத்தில் பெற்றுக்கொண்டான். ஆமென். காரணம், கர்த்தருடைய பலிபீடத்தில் ஜீவ பலி அர்ப்பிக்கப்பட வேண்டும். ஆமென். சொல்லுங்களே ஹல்லேலூயா. தேவன் விரும்புகிற பலி என்ன பலி? சத்தமா சொல்லுங்க. ஜீவ பலி. ஜீவன் உள்ளது பலி செலுத்தப்பட வேண்டும். ஜீவ பலி. பலி ஆராதனை குறிக்கிறது. கர்த்தரை ஆராதிக்கிறவர்கள் ஜீவன் உள்ள ஆராதனை செலுத்துவார்களாக.
அதன் மேலதான் தேவன் பிரியமாக இருக்கிறார். அதன் மேலதான் கர்த்தர் பிரியமாக இருக்கிறார். ஒரு அல்லேலூயா சத்தமாய் சொல்லுங்களேன். கைகளை உயர்த்தி ஒன்று கூட பலமாய் சொல்லுங்கள். ஒன்று கூட பலமாக ஜீவ பலியாக ஒரு அல்லேலூயா சத்தமாய் சொல்லுங்களேன். ஆமென். ஜீவ பலியாக ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. கர்த்தர் ஆமென் நம்மிடமிருந்து விரும்புவது ஜீவனுள்ள பலியை விரும்புகிறார். ஸ்தோத்திரம். அதுவும் அறுக்கப்பட்ட ஒரு ஆட்டுக்குட்டியை அவன் தரிசனத்தில் கண்டான். அப்படி நான் நினைக்கிறேன். ஆமென். ஒரு நாள் ஒரு ஆட்டுக்குட்டி பலிபீடத்தில் அறுக்கப்பட போகிறது. அது மனுக்குலத்தின் பாவத்தை சுமந்து நிற்கிற தேவ ஆட்டுக்குட்டி. ஆமென். அதை முன்னமே கண்டுகொண்டு ஹல்லேலூயா தன் தொழுவத்தில் உள்ள நல்ல ஒரு ஊனமற்ற ஆட்டுக்குட்டியை பிடித்து கொண்டு வந்து அவர் கர்த்தருக்கென்று பலி செலுத்தினான். தேவ திட்டப்படி பலி செலுத்தப்பட்டவன் அவனுடைய பலியை கர்த்தர் அங்கீகரித்தார். ஆமென். ஓ, புரிந்தவர்கள் ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்களே. ஹல்லேலூயா. அதனால அவன் சாட்சி பெற்றான். கர்த்தர் அவனை அங்கீகரித்தார். அவனையும் அங்கீகரித்தார். அவன் செலுத்தின பலியையும் அங்கீகரித்தார். அவனையும் அங்கீகரித்தார். அவன் செலுத்தின பலியையும் அங்கீகரித்தார். ஆமென். ஹல்லேலூயா சொல்லுங்களே. கைகளை உயர்த்தி ஆமென். அவனை குறித்தும் கர்த்தர் சாட்சி சொன்னார். அவன் செலுத்தின பலியை குறித்து கர்த்தர் சாட்சி சொன்னார். இன்றைக்கு ஆமென் நீ கட்டுகிற பலிபீடம் எப்படிப்பட்டது? ஆமென். உன்னுடைய ஆராதனை எப்படிப்பட்டது? உன்னுடைய ஜெபம் எப்படிப்பட்டது? உன்னுடைய காணிக்கை எப்படிப்பட்டது? உன்னுடைய தசம பாகம் எப்படிப்பட்டது? அதன் மேல் கர்த்தர் கவனமாய் இருக்கிறார். கர்த்தர் அதை குறித்து சாட்சி சொல்லுவாராக. கர்த்தர் அதை குறித்து மேன்மை பாராட்டுவாராக. கர்த்தர் உன்னையும் ஆமென் சாட்சி சொல்வாராக. நீ மரித்தும் பேசுகிறவனாக கர்த்தர் மாற்றுவாராக. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. கைகளை உயர்த்தி ஆமென். ஆபேல் காயினை காட்டிலும் மேன்மையான பலி விசுவாசத்தினால் செலுத்தினார். நான் அதை அப்படி தொட்டு தொட்டு போகிறேன். ஹல்லேலூயா. அப்புறம் என்ன காலம் இந்த காலத்துக்கு பெயர்? நான் இடையில அப்படியே சொல்லி போறேன். மனசாட்சியின் காலம். மனசாட்சியின் காலம். இந்த மனசாட்சியின் காலத்தில் மற்றொருவன் ஹல்லேலூயா பலி செலுத்தினான். அவனுடைய பெயர் நோவா. நோவா நோவா நோவாவின் காலம் ரொம்ப ரொம்ப முக்கியமான காலம். காரணம் என்ன? இந்த நோவாவின் காலத்தில் சம்பவித்தது போலவே மனுஷகுமாரன் வருகிற நாட்களிலும் சம்பவிக்கும் என்று இயேசு சொல்லி இருக்கிறார். ஆமென். நோவாவின் காலம் சீர்கட்ட காலம். பாவம் பெருகி போன காலம். பாவத்தின் அழுக்கு சாக்கடை நிறைந்த பாவத்தின் அழுக்கு சாக்கடை நிறைந்த பாவ கடல் ஹல்லேலூயா பொங்கி எழுந்து மனுக்குலத்தை முழுவதுமாக பாவ சாக்கடையை குடிக்க வைத்த காலம். மனுஷனுடைய இருதயம் கேடுள்ளதும் மனுஷனுடைய இருதயம் முழுவதும் பாவ சிந்தை உள்ளதும் அவனுடைய நினைவுகளின் தோற்றமெல்லாம் தேவனுக்கு விரோதமானதும் தெய்வீகமான காரியங்களுக்கு விரோதமானதும் விபச்சாரமானதும் வேசித்தனமானதும் களவானதும் கொலை பாதகங்களாலும் ஹல்லேலூயா தேசமும் உலகமும் நிறையப்பட்டு பாவத்தை இழுத்து குடிக்கிற பாவத்தை தண்ணீரை போல வாரி குடிக்கிற ஒரு பெரு சமூக ஜனத்தின் நடுவில் இந்த பாவத்தை விரும்பாதவர், பாவம் கொண்டு பூமி நிரம்புவதை விரும்பாத தேவன் அந்த பாவத்தையும் பாவம் செய்கிற சந்ததியையும் துடைத்து எரிய திட்டம் போட்டாராம. தேவன் பாவியை நேசிக்கிறார், ஆனா பாவத்தை வெறுக்கிறார். ஒன்று கூட சொல்லுகிறேன், தேவன் பாவியை நேசிக்கிறார், ஆனால் பாவத்தை வெறுக்கிறார். ஹல்லேலூயா. நீ செய்கிற பாவத்தை அவர் வெறுக்கிறார். எப்ப நீ பாவத்தை விட்டு வருவாய் என்று கர்த்தர் எதிர்பார்த்து காத்திருக்கிறார். ஹல்லேலூயா. காத்திருந்து 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 காலங்கள் எல்லாம் போனதுதான் மிச்சமே ஒழிய ஸ்தோத்திரம் இந்த ஜனங்களுக்கு மனமாறுதல் உண்டாகவில்லை. அவர்கள் நடுவில் ஒரே ஒருவன் கிருபை பெற்றான். ஆமென். சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. பாவத்தை மன விருப்பம் போல, நோ ரூல், நோ சட்டம், சட்டம் இல்லை, ரூல் இல்லை, அரசாங்கம் இல்லை, ஆளுகை இல்லை, கட்டுப்படுத்த யாரும் இல்லை, நியந்திரிக்க யாரும் இல்லை.
இந்த யாரு இல்லாம இருக்கும் போதுதான் நமக்கு ஒரு தெனாவட்டு வந்துடும். எப்படி வாழ்ந்தா எனக்கு என்ன, யாரு என்ன செய்ய போறா? ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். உன்னை கட்டுப்படுத்த யாரும் இல்லதான், உன்னை கண்ட்ரோல் பண்ண யாரும் இல்லதான். நீ அப்படி நினைச்சுக்கிட்டு நோவா காலத்தை போல உன் மனம் போன போக்கில நீ போகிறாய் என்றால் எச்சரிக்கை கர்த்தர் உனக்கு தருகிறார். ஆமென். எச்சரிக்கை கர்த்தர் உனக்கு தருகிறார். எச்சரிக்கை கர்த்தர் உனக்கு தருகிறார். ஹல்லேலூயா. நோவாவின் காலத்திலே பாவத்தை தன் இஷ்டப்படி பாவ வாழ்க்கை வாழ்ந்தவர்களை இந்த பூமியிலே விட்டு வைக்காமல் சங்காரம் பண்ணினது போல நான் வாரிக்கொள்ளுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என்ன நல்ல ஒரு அல்லேலூயா பலமாய் சொன்னால் அது நல்லமா இருக்கும். நல்ல சொல்லுங்களை கைகளை உயர்த்தி ஆமென். இவர்கள் நடுவில் ஒருவனுக்கு கிருபை கிடைத்தது. எல்லாரும் சத்தமா சொல்லுங்க, கிருபை கிடைத்தது, கிருபை கிடைத்தது. ஆமென். யாருக்கு சொல்லுங்க? நோவாவுக்கு. எப்படி கிருபை கிடைச்சது? அதுக்கு ஒரு பயங்கர ஸ்டோரி இருக்குது. இந்த நோவாவுக்கு கர்த்தரின் கண்களில் கிருபை கிடைக்க காரணம் என்ன? அந்த தேசம் முழுவதும், அந்த ராஜ்யம் முழுவதும், ஏன் உலகம் முழுவதும் பாவம் கொண்டு நிறைஞ்சிருக்கு. பாவத்தின் அழுக்கு, பாவத்தின் சாக்கடை கொண்டு பூமி முழுவதும் நிறைஞ்சிருக்கும் போது இந்த நோவாவுக்கு மட்டும் எப்படி கிருபை கிடைத்தது? அதற்கு காரணம் நோவா அல்ல, நோவாவின் தாய் தகப்பன். ஆமென். இந்த நோவாவின் தாய் தகப்பன் ஒரு காரியம் பண்ணினார்கள். என்ன காரியம் தெரியுமா? தங்களுக்கு ஒரு குமாரன் பிறந்த போது இவன் எங்களுடைய இந்த நெருக்கத்தில் இருந்து, எங்கள் கஷ்டங்களில் இருந்து எங்களுக்கு இவன் ஒரு இளைப்பாறுதல் தருவான் என்று சொல்லி அவனுக்கு நோவா என்று பெயரிட்டார்கள். ஆமென். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே, கைகளை உயர்த்தி ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாவம் பெருகியிருக்கிற காலத்திலும் தம் பிள்ளையை குறித்து ஆமென் தரிசனம் பெற்றதான பெற்றோருக்காக தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. பிள்ளைகளை குறித்து தரிசனம் இருக்கணும். ஹல்லேலூயா. இந்த பிள்ளை எனக்கு இவன் ஆறுதலா இருப்பான். ஆமென். என் மகள் எனக்கு ஆறுதலா இருப்பாள். என் மகன் எனக்கு ஆறுதலா இருப்பான். ஆமென். என் மகன் ஒரு ஆவிக்குரியவனாக இருப்பான். என் மகன் ஒரு தேவ பிள்ளையாக இருப்பான். ஹல்லேலூயா. இவனை நான் அப்படி வளர்க்க வேண்டும் என்று ஆமென் வளர்த்ததான நோவாவின் பெற்றோருக்காக தேவனுக்கு மகிமை. ஹல்லேலூயா. பாவம் பெருகியிருந்த காலம் அப்படித்தானே. நிறைய கஞ்சா கேசுகள் இருந்திருக்கும், நிறைய போத பயன்படுத்துறவங்க இருந்திருப்பாங்க. பைபிள் அப்படி சொல்லுது. ஓரின சேர்க்கையாளர்கள் ஆமென் அதிகமாக நிறைந்திருந்த காலம், விபச்சாரமும் வேசித்தனத்தை கொண்டு நிறைஞ்ச காலம். அப்பொழுதும் இந்த நோவாவின் பெற்றோர் நோவாவை பார்த்து சொல்லியிருப்பாங்க, இல்ல நீ எங்களுக்கு வேதனை தரக்கூடாது, நீ எங்களுக்கு ஆறுதல் தருகிறவன். ஆமென். கூட சேர்ந்து நீ எனக்கு வேதனை தந்து விடக்கூடாது. ஆமென், ஆமென், ஆமென். அக்கிரமங்களும் பாவங்களும் கொண்டு நிறைந்த அந்த ஜனத்தின் நடுவிலே தன் பிள்ளையை ஆறுதலின் பிள்ளையாக வளர்த்தின, பரிசுத்தத்தில் வளர்த்தின ஹல்லேலூயா பெற்றோருக்காக தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. உன் பிள்ளை என்ன செய்கிறாய்? உன் பிள்ளை உன்கிட்ட காசு கேட்கிறான்னு சொன்னால் எதுக்கு கேட்கிறான்னு உனக்கு அறிவு வேணும். நான் என் பிள்ளைகள்கிட்ட சின்ன வயசுல சொல்லி வளர்த்திருக்கிறேன். ரொம்ப சின்ன பிள்ளைகளா இருக்கும்போது பொம்மை கேட்கும். ஒரு குறிப்பிட்ட வயது வரை நான் வாங்கி கொடுப்பேன். அப்புறம் என் பிள்ளைகள்கிட்ட சொன்னேன், வேண்டாம், இது உடைஞ்சு போகிற பொருள், விளையாண்டு உடைக்கிற பொருள். நமக்கு இந்த பணம் வருவது கர்த்தருடைய கரத்தில் இருந்து. ஆமென். அதனால உடைச்சு விளையாடுகிற பொருள் வேண்டாம். சாப்பிடுறதுக்கு எவ்வளவு வேணாலும் கேளுங்க, இது என்னுடைய பாலிசி. சாப்பிடுறதுக்கு நான் எவ்வளவு வேணாலும் செலவு பண்றேன், ஆனா வீணாக வேண்டாம். ஹல்லேலூயா. எனக்கு தேவன் தந்திருக்கிற பிள்ளைகளுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. வீணான காரியங்களுக்கு என்கிட்ட காசு கேட்காது. இன்னைக்கு வரைக்கும் கேட்டதில்லை. வீணான செலவுக்கு, சும்மா லூட்டி அடிக்கிறதுக்கு, டூர் சுத்ததுக்கு,
அப்படியே கடற்கரையில போய் ஜாலி அடிச்சிட்டு வர்றதுக்கு, ஃப்ரெண்ட்ஸ் கூட போய் சுத்திட்டு வர்றதுக்கு. இதுக்கெல்லாம் என்கிட்ட இருந்து ₹1 எங்க பிள்ளைகள் வாங்கினது இல்லை, நான் கொடுத்ததும் இல்லை. காரணம் எனக்கு தெரியும், நான் என் பிள்ளைகளை இவன் எனக்கு ஆறுதல் தருவான் என்று வளர்க்கிறேன். இவன் எனக்கு ஆறுதலாக இருப்பான், இவன் என்னை அள வைக்க மாட்டான். இவள் என்னை அள வைக்க மாட்டாள், என் பிள்ளை எனக்கு ஆறுதலாக இருக்கும். ஆமென். பிள்ளைகளை நினைத்து அழுகிற கர்த்தருடைய பிள்ளையே, இன்றைக்கு நீ சொல்லுவாயாக, இவன் எனக்கு ஆறுதலாக இருப்பான். அல்லேலூயா. எந்த பிள்ளைகளை குறித்து நீ சொல்லுகிறாயோ அந்த பிள்ளை, ஆமென், அந்த பிள்ளைக்கு கர்த்தருடைய கரத்தில் இருந்து கிருபை கிடைப்பதாக. கிருபை கிடைத்த தேவ பிள்ளைகள் ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்களேன். ஆமென். கிருபை என்பது தகுதியால் வருவது அல்ல, தகுதியே இல்லாத இடத்தில் நமக்கு கிடைப்பதுதான் சொல்லுங்கள் கிருபை. ஹல்லேலூயா. நோவாவுக்கு தகுதி இல்லை, ஆனா கிருபை கிடைத்தது. ஆமென். கிருபை கிடைத்தவுடனே கர்த்தருடைய தரிசனம் கிடைத்தது. ஆமென். கர்த்தர் பேசுவதை கேட்க முடிந்தது. இன்றைக்கு கிருபை கிடைக்கிற தேவ பிள்ளைகளுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக, கிருபை இறங்குவதாக. ஆமென். ஹல்லேலூயா. தேவனோடு கூட நடக்க அவனுக்கு ஒரு பாக்கியம் கிடைத்தது. ஆமென். கிருபை கிடைத்த உடனே அவன் இருதயத்தில் ஒரு எண்ணம், எனக்கு தரிசனமான தேவனோடு நான் சஞ்சரிக்க போகிறேன். ஆமென். விசுவாசத்தினாலே தேவனோடு சஞ்சரித்த நோவாவுக்காக தேவனுக்கு ஸ்தோத்திரம். நோவா கிட்ட கேட்டு பாருங்க, இவ்வளவு அக்கிரமங்களும் இவ்வளவு பாவங்களும் இவ்வளவு அநியாயங்களும் நிறைந்த சூழ்நிலையிலே நீ எப்படி தேவனோடு நடந்தாய்? அவன் சொல்லுவான், என் பலத்தால் அல்ல, என் பராக்கிரமத்தினால் அல்ல, அது கர்த்தருடைய கிருபை. கிருபை. அல்லேலூயா சொல்லுங்களேன், கைகளை உயர்த்தி. ஆமென். கிருபையால அவன் தேவனோடு நடக்கும் போது கர்த்தர் பார்த்தார், இவன் தான் சரியான நபர். அந்த நோவாவுகிட்ட கர்த்தர் சொன்னார், ஹல்லேலூயா, ஒரு பெரிய பேழையை உண்டு பண்ணுவாயாக, உலகத்தில் உள்ள அத்தனை ஜீவராசிகளும் ஆமென் அந்த பேழைக்குள்ளே பிரவேசிக்க வேண்டும், நீயும் பிரவேசிக்க வேண்டும், உன் குடும்பமும் பிரவேசிக்க வேண்டும். அதற்கு ஏற்றபடி இத்தனை அடி நீளத்திலே, இத்தனை அடி அகலத்திலே, இத்தனை மாடியிலே நீ ஒரு பேழையை செய்வாயாக. அவன் பேழையை பண்ண பரிகாசம் பண்ணுகிற கூட்டங்கள் அதிகமாக இருந்தது. எத்தனையோ பேர் அதை கண்டு பரிகாசம் பண்ணினார்கள். கொப்பேர் மரத்தினாலே அவன் மரங்களை வெட்டி சுமந்து கொண்டு வந்து அவன் பேழையை உண்டு பண்ணி பேழையை கட்டி முடித்து அதற்கு ஹல்லேலூயா ஆமென் ஸ்தோத்திரம் எல்லா கதவுகளையும் வைத்து எல்லாம் ரெடி பண்ணி விட்டு கர்த்தருடைய முகத்தை நோக்கி பார்க்கும்போது கர்த்தர் சொல்லுகிறார், இந்த பேழைக்குள்ளே நீ பிரவேசிப்பாயாக. தேவனோடு நடக்கிறவன் பேழைக்குள் பிரவேசிப்பான். உன்னை பார்த்து தான் கர்த்தர் சொல்லுகிறார், தேவனோடு நடக்கிறவன் பேழைக்குள்ளே பிரவேசிப்பான். தேவனோடு நடக்கிறவன் பேழைக்குள்ளே பிரவேசிப்பான். ஹல்லேலூயா. ஆண்டவரை தேடுகிறவன் பேழைக்குள்ளே பிரவேசிப்பான். ஆமென். பரிகாசிகள் பேழைக்கு வெளியே சங்காரமாகும் போது ஆமென் கிருபை பெற்றவன் குடும்பமாக பேழைக்குள் பிரவேசிப்பானாக. கிருபை உன்னை பேழைக்குள்ளே பிரவேசிக்க பண்ணுகிற ஆமென் கிருபை, அது ரட்சிப்பின் பேழை, அது விடுதலையின் பேழை, அது உன்னை உயர்த்துகிற பேழை. ஆமென் ஆமென் ஆமென். ஏ பேழையே நீ கட்டப்படுவது பள்ளத்தாக்கில் தான், ஆனால் நீ போய் நிற்க போவது அரராத் பர்வதத்தில். ஆமென். உச்சி கொம்பிலே உன்னை கர்த்தர் நிறுத்த போகிறார். ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்களே, கைகளை உயர்த்தி சொல்லுங்களே, கைகளை உயர்த்தி. ஆமென். உங்களுக்கு நான் பேசுறது புரியுதாமா? ஆமென். நோவாவின் பேழை செய்தது ஒரு பள்ளத்தாக்குல,
நோவாவின் பேழைக்குள்ளே நோவாவும் அவன் மனைவியும் அவன் 3 குமாரரும் 3 மருமக்களும் ஆக மொத்தம் 8 பேர் அந்த பேழைக்குள்ள மனுஷர்களை பிரவேசித்தார்கள். பாக்கி ஜோடி ஜோடியாய் இந்த உலகத்தின் அத்தனை ஜீவராசிகளும் ஹல்லேலூயா கதவு அடைக்கப்பட, தேவ கோபாக்கினை வானத்திலிருந்து திறக்கப்பட, வானம் திறந்து பூமி திறந்து பெருமழை பெய்து ஜலப்பிரளயம் உண்டாகி, ஆமென் ஹல்லேலூயா, அக்கிரமம் செய்கிற யாவரும் அநியாயம் செய்கிற யாவரும், ஆமென், தாளடியாய் வேரும் கொம்பும் மிச்சம் வராமல் அவர்கள் தாளடியாகும் போது பேழைக்குள்ளே இருக்கிறவன் தப்பித்துக் கொள்வானாக. அதனாலதான் இந்த காலை நேரத்தில் உன்னை இந்த பேழைக்குள்ளே கொண்டு வந்திருக்கிறார். நீ பேழைக்குள்ளே வாழுகிற ஒரு மகளாக நீ இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் கிருபையாக கர்த்தர் இந்த ஆலயத்தில் இந்த காலை நேரத்தில் உன்னை கொண்டு வந்திருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா சொல்வாயாக. ஆமென், ஹல்லேலூயா சொல்வாயாக. ஆமென். பாவம் எனக்கு வேண்டாம், உலகம் எனக்கு வேண்டாம், உலக இச்சைகள் எனக்கு வேண்டாம், உலகம் போகிற போக்கு எனக்கு வேண்டாம், அது எப்படியும் போகட்டும், எனக்கு தேவன் போதும் என்று சொல்லுகிறவர்கள் ரட்சிப்பின் பேழைக்குள்ளே பிரவேசிப்பீர்களாக, ரட்சிப்பின் பேழைக்குள்ளே பிரவேசிப்பீர்களாக. ஹல்லேலூயா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை உன் சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டு ரட்சிப்பின் அனுபவத்துக்குள்ளே வருவாயாக. உலகம் போகிற போக்கிலே நீ வாழுகிறவனாய் இராமல் ரட்சிக்கப்பட்டவனாய் மாறுவாயாக. ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகள் கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா சொல்வாயாக. ஆமென். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராய் நீ ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்படும் போது பேழைக்கு உள்ளே வருகிறாய். உன் பயணம் பேழைக்கு உள்ளேதான். ஆனால் நீ ரட்சிக்கப்பட்டு விட்டால் ஹல்லேலூயா நீ நினைக்கிறாய், ஐயோ பள்ளத்தாக்கில் தானே கிடக்கிறேன். ஹல்லேலூயா, உனக்கு தெரியாதப்பா, பள்ளத்தாக்கில் தான் பேழை இருக்கிறது. ஆனால் ஒரு நாள் வரும், இந்த பேழையனை திறக்கும் போது நீ பள்ளத்தாக்கில் இருக்க மாட்டாய். ஆமென், ஹல்லேலூயா. ஒரு மலையின் உச்சியிலே நீ நிற்க போகிறாய். ஆமென். நீ அறியாமல், உனக்கு தெரியாமலே கர்த்தர் உன்னை உயர்ந்த இடத்திலே கொண்டு போய் வைக்க போகிறார். ஒரு ஹல்லேலூயா சத்தமா சொல்லுங்களே, கைகளை உயர்த்தியா, சத்தமா சொல்லுங்களே, கைகளை உயர்த்தி. ஸ்தோத்திரம். என்னை உயர்த்தின தேவன், என்னை உயர்த்தின தேவன் உயர்ந்த மலையின் மேல் உரபலா ஹத்தரா இறங்கி நின்று கொண்டு சுற்றும் பார்க்கிறான். கோடி கோடியாய் ஜனத்திரள்கள் செத்து மிதக்க எப்படி இருந்திருக்கும்? கிருபையாய் மீட்டீரே நன்றி ஐயா, கிருபையாய் ரட்சித்தீரே நன்றி ஐயா, என்ன மறக்காம நினைச்சீரே நன்றி ஐயா. சொல்லுவானா இல்லையா? சொல்லுவானா இல்லையா? நன்றி சொல்லி 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 முடியல. ஹல்லேலூயா. எவ்வளவு சொல்லியும் முடியல. அவன் நேர போனான். யாரும் சொல்லல அவங்கிட்ட, நோவா கிட்ட யாரும் சொல்லல. அவன் நேர போனான். ஹல்லேலூயா. அவன் கர்த்தருக்கென்று அந்த இடத்திலே ஒரு பலிபீடத்தை கட்டினான். ஆமென், ஆமென் சொல்லுங்களே, கைகளை உயர்த்தி. ஆமென். ஆதியாகமம் 8ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் சொல்லுகிறது, இரண்டாவது பலிபீடம் கட்டினவன் நோவா, கிருபை பெற்றவன். ஹல்லேலூயா. கிருபை பெற்றவன் கட்டின, ஆமென், ஹல்லேலூயா, பலிபீடம். முதல்ல ஆபேல் ஆராதனை வீரன் கட்டின பலிபீடம். இங்கே இரண்டாவது நோவா கிருபை பெற்றவன் கட்டின பலிபீடம். ஒரு ஆமென் சத்தமா சொல்வாயாக. ஆமென். கிருபை பெற்றவன் ஒரு பலிபீடத்தை கட்டி அந்த பலிபீடத்திலே பலி செலுத்தி அந்த பலியின் வாசனை கர்த்தருடைய சிங்காசனத்தில் உயர்ந்து அவர் அந்த பலியின் வாசனையை நுகர்ந்த உடனே அவர் சிங்காசனத்தில் இருந்து எழும்பி நின்று கொண்டு, ஆமென் ஆமென் ஆமென், நோவாவை பார்த்து சொல்லுகிறார்,
நோவாவை பார்த்து சொல்லுகிறார், இனி இனி ஜலப்பிரளயத்தினால் ஹல்லேலூயா மனுஷனை நான் ஒட்டுமொத்தமாக இனி சங்கரிக்க மாட்டேன். ஆமென். ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்களேன், கைகளை உயர்த்தி. உன்னோடும் உன் சந்ததியோடும் நான் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன். முதல் உடன்படிக்கை. ஒரு ஆமென் சத்தமா சொல்லுங்களேன், ஹல்லேலூயா. உன்னோடும் உன் சந்ததியோடும் நான் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன். ஆமென். ஒரு பலிபீடம் ஒரு உடன்படிக்கை உண்டாக்கிற்று. ஆமென். ஒரு பலிபீடம் ஒரு உடன்படிக்கை உண்டாக்கிற்று. தேவன் மனுஷனோடு முதல் தடவையாய் ஒரு உடன்படிக்கை செய்கிறார். இனி உன்னை சங்காரம் பண்ண மாட்டேன். ஆமென். இனி உன்னை சங்காரம் பண்ண மாட்டேன். புரிந்தவர்கள் ஒரு அல்லேலூயா சத்தமாய் சொல்வாயாக. ஆமென். ஹல்லேலூயா. அதற்கு பதில், நான் உன்னை பலுகி உன்னை பெருகி பூமியை நிரப்பும்படி ஆசீர்வதிக்க போகிறேன். பலுகி பெருகி பூமியை நிரப்பும்படி ஆசீர்வதிக்க போகிறேன். ஹல்லேலூயா. நோவா இதை பார்த்து கொண்டே இருந்தான். கர்த்தர் சொன்னார், உனக்கு நம்ப முடியலையா? உனக்கு நம்ப முடியலையா? உன்னை நான் பெருக்க போகிறேன், உன்னை உயர்த்த போகிறேன், உன்னையும் சந்ததியை கொண்டு நான் நிரப்ப போகிறேன் பூமியை. ஹல்லேலூயா. இனி நான் அழிக்க மாட்டேன், இனி நான் சங்காரம் பண்ண மாட்டேன். ஆமென். அதற்கு அடையாளமாக ஆண்டவர் அவருடைய கரத்தின் கிரியைகளினால் வானத்திலே ஒரு வில்லை வரைத்தார். ஆமென். ஹல்லேலூயா சொல்லுங்களேன், கைகளை உயர்த்தி. ஆமென். வானவில் தோன்றிற்று, ஒரு அடையாளம் தோன்றிற்று, உடன்படிக்கைக்கு அடையாளம். ஒரு கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சத்தமாய் சொல்லுங்களேன். ஆமென். கிருபை. இதற்கு பின்னால் இருப்பது கிருபை. இதற்கு பின்னால் இருப்பது சத்தமா சொல்லுங்க, கிருபை. புரிந்து கொண்டவர்கள் அந்த கிருபையை இந்த காலை நேரத்தில் பெற்றுக்கொள்வாயாக. ஆமென். நோவாவின் காலத்தில் நடந்தது போல மனுஷகுமாரன் காலத்திலும் நடக்கும். ஆமா, இந்த நாட்களிலும் நோவாவின் காலத்தை விட கேவலமாக இந்த காலத்தில் பாவம் பெருகி போயிற்று. பாவத்துக்கு அனுமதி கொடுக்கிற பெருங்கூட்டம் பேர் நிரம்பி இருக்கிற காலத்தில் பரிசுத்தமாய் வாழ கிருபை பெற்ற ஜனத்துக்காக தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா சொல்லுங்களே, ஹல்லேலூயா. கிருபையால் நிலை நிற்கிறோம், தேவ கிருபையால் நிலை நிற்கிறோம், கிருபையால் நிலை நிற்கிறோம், தேவ கிருபையால் நிலை நிற்கிறோம். கிருபை 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 கிருபையால் நிலை நிற்கிறோம், தேவ கிருபையால். ஓ, கிருபையால் நிலை நிற்கிறோம், தேவ கிருபையால். கை தட்டி பாடு. பேர் சொல்லி அளித்தது உங்க கிருபை, பெரியவனாக்கியது உங்க கிருபை. பேர் சொல்லி அளிச்சது உங்க கிருபை, பெரியவனாக்கியது உங்க கிருபை. கிருபை 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 கிருபை. கிருபையால், ஓ தேவ கிருபையால். Wonderful God. கிருபையால் நிலை நிற்கிறோம், தேவ கிருபையால். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன் பாப்பமே. ஆமென். உங்களில் எத்தனை பேருக்கு சொல்ல முடியும், நான் நிற்பது கிருபை, நிர்மூலமாகாமல் இருப்பது கிருபை? நான் கர்த்தருடைய தீர்க்கதரிசியாய் ஒரு தீர்க்க தரிசனத்தை பார்க்கிறேன். உனக்காக கர்த்தர் வானத்தில் ஒரு அடையாளம் போடுகிறார், உன் குடும்பத்துக்காக போடுகிறார், உன் பிள்ளைகளுக்காக போடுகிறார். உன் பிள்ளைய செவ்வையான வழியிலே நீ நடத்து. நோவா பிரசங்கம் பண்ணினதை வேற யாரும் கேட்கல. யாராவது கேட்டாங்களா? ஆனா நோவாவின் மனைவியும் அவன் பிள்ளைகளும்
அதை ஏற்றுக்கொண்டது. எப்படி ஏற்றுக்கொண்டது? நோவாவின் மனைவிக்கு தெரியும், என் கணவன் ஒரு பைத்தியக்காரனை போல பேசுறான், மழை பெய்யும்னு சொல்றான். ஏன்னா இத பிரசங்கம் பண்ணுகிற அந்த நாட்களில் அதுக்கு முன்னால ஒரு தடவை கூட பூமியில் மழை அப்படிங்கிற ஒரு சம்பவமே இல்லை. இல்லாத ஒரு காரியத்தை இவன் பைத்தியம் போல பேசுகிறான். அதனால தான் எல்லாரும் பரிகாசம் பண்ணாங்க. மழையா, தண்ணியா, ஜலப்பிரளயமா? எல்லாரும் பரிகாசம் பண்ண காரணம் நோவா தீர்க்க தரிசனம் பேசினது பைத்தியக்காரத்தனமான காரியத்தை. ஆனால் நோவாவின் மனைவிக்கு ஒரு காரியம் தெரியும். உலகமெல்லாம் என் புருஷனை பைத்தியக்காரன்னு சொல்லட்டும், நான் சொல்ல மாட்டேன். காரணம், எனக்கு தெரியும் என் புருஷன் தேவனோடு நடக்கிறவன். உனக்கு தெரிந்தா நல்லது. அவர் தன் பிள்ளைகளை பார்த்து சொல்லி இருப்பான். நீங்க எல்லாம் சின்ன பிள்ளைகளா இருக்கும் போதே உங்க அப்பா எப்படி ஜெபிப்பார் தெரியுமா? இதை விட அதிகமா ஜெபிப்பாரு. எவ்வளவு வேத வாசிப்பார் தெரியுமா? எவ்வளவு உபாசம் பண்ணுவார் தெரியுமா? சொல்லி கொடுத்து பிள்ளைகளுக்கும் தெரியும், எங்க தகப்பன் ஒரு பைத்தியக்காரனை போல தீர்க்க தரிசனம் சொல்லுகிறான் தான். ஆனால் என் தகப்பனை குறித்து, எங்க அப்பாவை குறித்து எங்களுக்கு ஒரு சாட்சி உண்டு. எங்க அப்பா தேவனோடு சஞ்சரிக்கிற மனுஷன். ஆமென். நோவா தேவனோடு நடந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. இவன் தேவனோடு நடக்கிறத வேற யாரும் அங்கீகரிக்கல, சொந்த குடும்பம் அங்கீகரித்தது. அதனால வேற யாரும் ரட்சிக்கப்படவில்லை, சொந்த குடும்பம் ரட்சிக்கப்பட்டது. சொந்த குடும்பத்தை ஆதாயப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். வெளியில் உள்ளவர்கள் ஆதாயப்படுவதை காட்டிலும் சொந்த மனைவியையும் சொந்த பிள்ளைகளையும் ஆதாயப்படுத்திக் கொள்வாயாக, ஆதாயப்படுத்திக் கொள்வாயாக. அப்ப கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்களேன். கைகளை உயர்த்தி. ஆமென். ஸ்தோத்திரம். அந்த பலிபீடத்திலே நோவாவின் 3 பிள்ளைகள், மருமக்கள் எல்லாரும் நின்னுகிட்டு சொல்வாங்க, இன்றைக்கு நாங்கள் உயிரோடு இருப்பது கர்த்தருடைய கிருபை. நீ என்ன நினைக்கிற? எனக்கு இருக்கிற படிப்பு, எனக்கு இருக்கிற வேலை, எனக்கு அந்த வேலை மட்டும் இல்லாம இருந்தா, எனக்கு இருக்கிற வருமானம், எனக்கு இருக்கிற தொழில், எனக்கு இருக்கிற பணம், உனக்கு தெரியுமா இதெல்லாம் வெறும் மாயை. கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ள அதெல்லாம் அவன் கைவிட்டு போயிடும். ஆனாலும் இவை எல்லாம் ஒளிந்து போனாலும் நீ தேவனோடு நடக்கிறவனாக இருந்தால் நீ அசைக்கப்படுவதில்லை. தேவனோடு நடக்கிறவனாக இருந்தால் நீ கீழே விழுந்து போவது இல்லை. தேவ கிருபை பெற்றவனாக நீ இருக்கிறாய் என்றால் நீ ஒன்றுக்கு பயப்பட வேண்டிய தேவை இல்லை. உன்னை நடத்துகிற கர்த்தர் பெரியவனாக இருக்கிறார். வேக வேகமாக வருகிறேன். பல பலிபீடங்களை தொட்டு போக வேண்டும். மனசாட்சியின் காலம், மனசாட்சியின் காலத்திலையும் ஒருத்தனுக்கு கிருபை கிடைச்சிருக்குது. வாவ், கிருபை. எல்லாரும் சத்தமா சொல்லுங்களேன், கிருபை. இல்லங்க, நீங்க சொல்லவே இல்லை, சத்தமா சொல்லுங்க, கிருபை. அதை சொல்லும் போது அந்த கிருபை உன் மேல இறங்குவதாக, உன் வீட்டுக்குள்ள இறங்குவதாக, உன் வாழ்க்கையில இறங்குவதாக. கிருபை, கிருபை. ரூதலபல ஷகலே. அல்லேலூயா. கிருபை. உனக்கு எது கிடைச்சாலும் கிருபை. ஸ்தோத்திரம். மனசாட்சியின் யுகம், மனசாட்சியின் காலம். அந்த காலத்துல பிரமாணம் இல்லாத காலம், வசனம் இல்லாத காலம், சட்டம் இல்லாத காலம். அந்த காலத்திலே மற்றொருவன் பலிபீடங்களின் ஒரு என்ன சொல்லலாம், ஒண்ணு கட்டினா பரவாயில்ல, பலிபீடங்களின் ஒரு வரிசையே காட்டிக்கிட்டே இருந்தான்.
ஊர் என்கிற கல்தைய பட்டணத்தில் ஊமை விக்கிரகங்களை செய்து கொண்டிருந்தவனை, ஹல்லேலூயா, உலக தோற்றம் முதலே அவனை கண்டு இவனை எனக்கென்று வேறுபரிக்கிறேன் என்று சொல்லி அவனை பேர் சொல்லி அழைத்தார் சர்வ வல்லமை படைத்த தேவன். அவனுடைய பெயர் ஆபிரகாம். ஆமென். ஹல்லேலூயா. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி, ஹல்லேலூயா, உன்னை ஆசீர்வதித்து நீ கால் வைக்கிற தேசத்தை உன் சந்ததிக்கு நான் அவகாசமாய் தருவேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணினார். ஆமென். வாக்குத்தத்தம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன், கைகளை உயர்த்தி. ஆமென். தன்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர் என்று அவன் கண்டு, தன்னை அழைக்கிறவர் பெரியவர் என்று அறிந்து, தன்னை அழைத்தவர் தன்னை கடைசி வரையும், ஆமென், முடிவு வரையும் நடத்துவார் என்ற நம்பிக்கையிலே, ஆமென், எங்கே போக வேண்டும் என்று தெரியாமல் அழைத்தவருக்கு பின்னாலே, ஆமென், இறங்கி புறப்பட்ட ஆபிரகாமுக்காக ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எங்க போகணும்னு தெரியாது, என்ன செய்யணும்னு தெரியாது, என்ன கிடைக்கும் என்று தெரியாது. ஹல்லேலூயா. பாவி குடும்பத்தை விட்டுவிட்டு, தாய் தகப்பனை விட்டுவிட்டு, இனத்தை விட்டுவிட்டு, தொழிலை விட்டுவிட்டு, வருமானத்தை விட்டுவிட்டு, எல்லாத்தையும் விட்டுவிட்டு அழைத்தவருக்கு பின்னாலே இறங்கி வந்தவன் கடைசி வரை உயர்த்தப்பட்டானாமே. இறங்கி வந்தவன் தன்னை சந்தித்தவருக்கு தன்னோடு பேசினவருக்கு அவர் பேசின இடத்திலேயே ஒரு பலிபீடத்தை கட்டி ஆராதித்தான். ஆமென். அங்கிருந்து புறப்பட்டு கொஞ்ச தூரம் போனவுடனே, ஆமென், பெத்தேலுக்கும் ஆயிக்கு நடுவிலே கூடாரம் போட்டு, டெம்பரரி கூடாரம் போட்டு அங்கே அவன் இருக்கும்போது, கூடாரத்தை போடும் போதே அதன் பக்கத்தில் ஒரு பலிபீடத்தை கட்டினானாமே. எங்கெல்லாம் கூடாரமோ அங்கெல்லாம் பலிபீடம், எங்கெல்லாம் கூடாரமோ அங்கெல்லாம் பலிபீடம். ஒரு ஆமென் சத்தமா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். வீட்டுக்குள்ளேயே பலிபீடம். சொல்லுங்க, வீட்டோடு சேர்ந்து பலிபீடம். எங்கெல்லாம் வீடோ அங்கெல்லாம் பலிபீடம். ஹல்லேலூயா. உன் வீடு பலிபீடம் கட்டுகிற இடமாய் மாறுவதாக. அங்கே பலியின் வாசனை உயர்வதாக. ஹல்லேலூயா. அங்கே பலியின் சத்தம் உயர்வதாக. ஸ்தோத்திர பலியின் சத்தம் உன் வீட்டுக்குள்ளே உயர்வதாக. ஆமென், 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 ஆமென். சண்டை போட்டு வழக்காடி கெட்ட வார்த்தை பேசி, ஹல்லேலூயா, தகாத காரியங்களை பேசி உன் வீட்டுக்குள்ளே இவைகள் உயர்வதை விட உன் வீட்டுக்குள்ளே ஸ்தோத்திர பலி உயர்வதாக. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. ஆபிரகாம் இவ்வளவு ஆசீர்வதிக்கப்பட்டதற்கு காரணம், ஆபிரகாம் இவ்வளவு ஆசீர்வதிக்கப்பட்டதற்கு காரணம் என்ன? ஹல்லேலூயா. ஒரே ஒரு காரணம். அவன் எங்கெல்லாம் போய் கூடாரம் போட்டானோ அங்கெல்லாம் அவன் கர்த்தரை தொழுது கொண்டான். ஆமென். கர்த்தரை தொழுது கொண்டான். கர்த்தரை தொழுது கொள்ளுகிறவர்களுக்கு ஒரு நன்மைக்கு குறைவு வராது. கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மைக்கு குறைவு வராது. ஆராதிக்கிறவர்கள் ஒருபோது குறைவுபட்டு போனதில்லை. கர்த்தரை தேடுகிறவர்களுக்காய் தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. குழந்தை இல்லதான், கற்பம் அடைக்கப்பட்டிருக்கிறது தான். ஆமென். சூழல்கள் எல்லாம் எதிரான சூழலை தான். ஹல்லேலூயா. பிரதிகூலமான ஆமென் சிச்சுவேஷன் தான். தான் நினைக்கல இப்படி தனக்கு உண்டாகும் என்று. எல்லாம் தனக்கு எதிரடையாகத்தான் இருக்கிறது. எல்லாம் தனக்கு தான் நினைத்தபடி ஒன்றுமே இல்லை. ஹல்லேலூயா. ஆனாலும் அதன் நடுவிலும் எனக்கு குழந்தவர் தந்தா தரட்டும், தராம போனா போட்டும், தந்தாலும் சரி தராவிட்டாலும் சரி நான் கர்த்தரை ஆராதிப்பேன். ஆமென். என்ன விடுவித்தாலும் சரி, என்ன விடுவிக்காமல் போனாலும் சரி நான் கர்த்தரையே ஆராதிப்பேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி சொல்லுங்களேன், கைகளை உயர்த்தி. ஆமென். அப்படி ஆராதித்த ஆபிரகாமுக்காக தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. 99 வயது வர குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கும் போது கூட ஆராதனைக்கு குறைவில்லை, நன்மைக்கு குறைவில்லை. விடுதலை கிடைக்கலன்னா கூட நம்ம என்ன பண்ணுவோம்? ஒரு சகோதரர், நீங்கள் ஒரு காரியத்தை புரிந்து கொள்ளணும். இந்த உலகத்தோடு முடிந்து போகிற
ஆசீர்வாதங்களுக்காக நீங்க தேவனை ஆராதிக்க கூடாது. அந்த ஆசீர்வாதம் வரும் போகும். ஆனால் தேவனோ மாறாதவர். ஆபிரகாம் அதில் உறுதியாக இருந்தான். ஆமென். எனக்கு கர்த்தர் தருவேன் என்று சொல்லி இருக்கிறார். கட்டாயமாய் தருவார். ஆமென், ஆமென். கட்டாயமாய் தருவார். ஒரு ஆமென் சத்தமாய் சொல்லுவாயாக. ஆமென். என் சூழல் எதிராத்தான் இருக்குது. எனக்கு குழந்தை பிறக்க வாய்ப்பே இல்லதான். ஆனாலும் கர்த்தர் சொல்லி இருக்கிறார், அவர் தருவார். ஆமென். ஆபிரகாம் அதை விசுவாசித்தான். ஆமென். கடைசி வரை அந்த விசுவாசத்திலே அவன் பலவீனமாய் இருக்கவில்லை. அதை அவன் உறுதியாக பற்றிக் கொண்டான். உறுதியா, ஸ்ட்ராங்கா, வலுவழுப்பா இருக்க கூடாது. ஆசீர்வாதம் கிடைச்ச உடனே அல்லேலூயா தோத்திரப்பா, பிரச்சனை வரும் இயேசுவே, இது ரெண்டு இல்லைன்னு சொன்ன என் வழியை பார்த்து போயிட்டே இருக்கிறேன். அப்படி இருக்க கூடாது. ஆபிரகாம் நமக்கெல்லாம் முன்மாதிரியான தகப்பன். டக்கு டக்குன்னு வர்றேன். ஆபிரகாம் கட்டின பல பலிபீடங்கள் இருக்கு. பல பலிபீடங்கள். அதிலே மிக சிரேஷ்டமான பலிபீடம் மோரியா தேசத்து மலையிலே தன் மகனாகிய ஈசாக்கை பலி செலுத்துவதற்காக அவன் கட்டின பலிபீடம். ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் ஆபிரகாமை கூப்பிடுகிறார். அவனுக்கு குழந்தை கொடுத்து, வாக்குத்தத்தமாய் கொடுத்து, அசாத்தியத்தை சாத்தியமாக்கி, ஸ்திரீகளுடைய முறை நின்று போனவளுக்கு புது கற்ப பாத்திரத்தை கொடுத்து, முறைகளை வரவைத்து, முட்டையை எக்கை உருவாக்கி, சரீரம் தளர்ந்து போனவனுக்கு பலன் கொடுத்து, ஸ்பேமை உருவாக்கி, ஹல்லேலூயா, குடும்ப வாழ்க்கை நடத்ததற்கு பலம் இல்லாதவனுக்கு பலத்தை கொடுத்து, குழந்தையை கருவுக்குள்ளே உருவாக்குகிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அற்புதம். அது ஒரு அதிசயம். அது ஒரு மகாபெரிய அதிசயம். ஆமென். இந்த அதிசயங்களின் நடுவிலே ஹல்லேலூயா, அந்த குழந்தைய அவ்வளவு நேசிச்சு தன் தோள்ல சுமந்து நடக்கிறான் இந்த தகப்பன். ஒரு நாள் வருகிறது, 13 வயசான இந்த பையன், செல்ல பிள்ளையா வளர்கிற ஈசாக்கு, தேவனாகிய கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, ஆபிரகாமே உன் மகனை, உன் ஒரே பேரான குமாரனாகிய ஈசாக்கை நான் காண்பிக்கிற தேசத்தில் உள்ள மலையில், நான் காண்பிக்கிற இடத்தில் போய் நீ எனக்கு தகன பலியாக அவனை பலி செலுத்துவாயாக. ஆமென். ஹல்லேலூயா. ஏன் இப்படி பண்ணிட்டீர் ஆண்டவரே? எதுக்கு? நீர் என்ன முட்டாளா? உமக்கு கண் இல்லையா? உமக்கு இரக்கம் இல்லையா? இப்படியா செய்வீர்? இந்த எதிர்கேள்வி ஒண்ணும் அவன் கேட்க போகல. He obeyed what God says. அவன் கீழ்ப்படிந்தான். கர்த்தர் என்ன சொன்னாலும், ஆமென் சொல்லுங்களே. ஹல்லேலூயா. என்ன சொன்னாலும் கீழ்ப்படிந்தான். ஆமென். என்ன சொன்னாலும் கீழ்ப்படிந்தான். ஆமென். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. கைகளை உயர்த்தி ஆமென். கீழ்ப்படிதலை தன் இருதயத்துக்குள் வைத்துக் கொண்டான். அவனுக்கு தெரியும், நான் கர்த்தருக்கு கீழ்ப்படிய வேண்டும். அவரோ கர்த்தர். நான் ஒரு சாதாரண தெள்ளுப்பூச்சி, நான் சாதாரண ஒரு மனுஷன். அவரோ ஜீவன் உள்ள தேவன். நான் அவருக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்பதை ஆபிரகாம் நன்றாக தெரிந்து கொண்டான். ஹல்லேலூயா. தன் மகனை கூப்பிட்டு, ஆமென் ஸ்தோத்திரம், கத்தி, விறகு, தீ இவைகளை எடுத்துக்கொண்டு தன் மகனோடு மோரியா தேசத்துக்கு போகிறான். தூரத்தில் வைத்து, ஆமென் ஸ்தோத்திரம், அந்த பலிபீடத்தை, பலி செலுத்த வேண்டிய இடத்தை கர்த்தர் காட்டுகிறார். அந்த இடத்தில் போய் பலி செலுத்து. அங்கே கொண்டு போய் பலிபீடத்தை கட்டி விறகுகளை அடுக்கி முடித்து விட்டு தன் மகனை பார்த்து சொல்லுகிறான், மகனே வருகிற வழியில் நீ கேட்டாய் அல்லவா, கத்தி இருக்கிறது, விறகு இருக்கிறது, தீ இருக்கிறது, பலி செலுத்த வேண்டிய ஆடு எங்கேன்னு கேட்டாய் அல்லவா. எனக்கு கர்த்தர் உன்னைத்தான் பலி செலுத்த சொல்லி இருக்கிறார். கீழ்ப்படிதல் உள்ள தகப்பனுக்கு பிறந்த பிள்ளை கீழ்ப்படிதல் உள்ள பிள்ளை, முரண்டு பிடிக்கிற பிள்ளை அல்ல. தம்பி கேக்குதா?
முரண்டு பிடிக்கிற பிள்ளை அல்ல. சகோதரி கேக்குதா? முரண்டு பிடிக்கிற பிள்ளை அல்ல. ஐயோ அதெல்லாம் எனக்கு நடக்காது, உன் விசுவாசம் உன்னோடு, அப்படி ஓடி போகிற பிள்ளை அல்ல. அந்த பிள்ளைக்கு தெரியும், தேவன் என்னை குறித்து சொன்னால் அந்த வார்த்தை மாற மாட்டாராம. என்னை குறித்து கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறார். ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்களே, கைகளை உயர்த்தி. ஆமென். சத்தமா சொல்லுங்களே, கைகளை உயர்த்தி. ஹல்லேலூயா. பலிபீடத்தின் மேல் தன் தகப்பனுக்கு கீழ்ப்படிந்து, எல்லாரும் சொல்லுங்க, தன் தகப்பனுக்கு கீழ்ப்படிந்து ஈசாக்கு அந்த பலிபீடத்தின் மேல் படுத்து கிடக்கிறான். ஹல்லேலூயா. தகப்பன் ஆமென் தன் நெஞ்சை கல்லாக்கி கொண்டு தேவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிய தன் கைகளில் கத்தியை எடுத்து அதை ஓங்கி தன் பிள்ளைக்கு நேராக அதை உயர்த்தும் போது உயரத்தில் இருந்து ஒரு சத்தம் கேட்கிறது, ஆபிரகாமே ஆபிரகாமே, பிள்ளையாண்டான் மேல் கை போடாதே. ஆமென். ஹல்லேலூயா. அந்த சப்தம் ஆபிரகாம் மட்டும் கேட்கவில்லை, பலிபீடத்தில் இருக்கிற ஈசாக்கும் அதை கேட்டான். ஆமென். முதலாக தேவ சத்தம் கேட்கிறான். கீழ்ப்படிந்தால் தேவ சத்தம் கேட்கலாம். ஆமென். கீழ்ப்படிந்து ஒப்பு கொடு, தேவ சத்தம் கேட்கலாம். வேகமாக போகிறேன். கர்த்தர் அவர்களை அந்த பலிபீடத்தில் வைத்து ஆசீர்வதித்தார். ஆசீர்வதித்தார். ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்தார். ஆமென். ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்தார். ஆபேல் பலிபீடத்தில் அங்கீகாரம் கொடுத்தார். நோவாவின் பலிபீடத்தில் உடன்படிக்கை கொடுத்தார். ஆபிரகாமின் பலிபீடத்தில் கர்த்தர் அவனுக்கும் அவன் சந்ததிக்கும் வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். ஆமென். என்ன வாக்குத்தத்தம்? நீ கோடான கோடியாய் பெருகுவாயாக, கோடான கோடியாய் பெருகுவாயாக. ஹல்லேலூயா. உன் சந்ததி சத்துருக்களின் வாசல்களை சுதந்தரிப்பார்களாக. ஆமென். ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்களே, கைகளை உயர்த்தி. ஆமென். இயேசுவின் நாமத்தில் தகப்பனாகிய ஆபிரகாமே, நீ உன் பிள்ளையை கூட்டிக் கொண்டு இந்த ஆலயமாகிய பலிபீடத்தில் வந்தபடியால் நீயும் தேவ சப்தம் கேட்பாயாக, உன் பிள்ளையும் தேவ சப்தம் கேட்பதாக. ஹல்லேலூயா. நீயும் ஆசீர்வதிக்கப்படுவாயாக, உன் பிள்ளையும் ஆசீர்வதிக்கப்படுவதாக. தலைமுறைகளை ஆசீர்வதிக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் அதனுடைய 9வது வசனத்தில் ஒப்பு கொடுத்தவனுக்கு கீழ்ப்படிந்தவனுக்கு கிடைக்கிற ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. மனசாட்சியின் காலம். இப்பவும் பிரமாணம் இல்லை, சட்டம் இல்லை, மனசாட்சியின் காலம். ஈசாக்கும் பலி செலுத்தினான், பலிபீடத்தை கட்டி இருக்கிறான். சொல்லி போக நேரம் இல்லை. யாக்கோபு பலிபீடம் கட்டி கர்த்தரை ஆராதித்து அதற்கு ஹல்லேலூயா ஏல் எலோகே அப்படின்னு பெயரிட்டான். க்ளோரி. கர்த்தர் அவனை சந்தித்த இடத்திற்கு கர்த்தர் அவனை திரும்ப கொண்டு வரும்போது ஆமென் ஸ்தோத்திரம், யாக்கோபு ஒரு பலிபீடத்தை கட்டி ஏல் பெத்தேல் என்று பெயரிட்டான். இதெல்லாம் நான் விளக்கி போகணும், விளக்குவதற்கு நேரம் போகல. என்னுடைய கிளைமாக்ஸுக்குள்ள நான் கரெக்டா அந்த பாயிண்ட்ல கொண்டு நிறுத்தணும். ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்களே பாபாமே. ஆமென். இந்த செய்தியை வேறொரு செய்திக்கு மாற்ற முடியாது. எனவே நான் ஆமென் மனசாட்சியின் யுகத்தில் கடைசியாக ஒருவன் பலிபீடம் கட்டினான். யார் தெரியுமா? மோசே. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே, கைகளை உயர்த்தி. ஆமென். கட்டின இடம் எங்கே தெரியுமா? ஹல்லேலூயா. வனாந்தரத்தில். எகிப்தில் அடிமைகளாய் இருந்த ஜனம். தேவனுடைய திட்டம், என் ஜனம் இந்த அடிமைத்தனத்தை விட்டு வெளியே வர வேண்டும். எதற்காக? 40 வருஷம் வனாந்தரத்திலே கர்த்தரை ஆராதிக்க வேண்டும், வெளியே வர வேண்டும், ஆராதிக்க வேண்டும். ஹல்லேலூயா. அப்புறம் ஆராதித்து முடிந்து வனாந்தரத்தை விட்டு கரை கடக்கும் போது பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்தை அனுபவிக்க வேண்டும். ஆமென். உன்னை குறித்து தேவன் ஒரு திட்டம் வச்சிருக்கிறாரு. இன்னைக்கு நீ இருக்கிற உன் நெருக்கம், உன் கண்ணீர், உன் பாடு, இதுல இருந்து நீ வெளியே வர வேண்டும். வெளியே வந்தவன் கர்த்தரை ஆராதிக்க வேண்டும். கர்த்தரை ஆராதிக்கிறவனுக்கு தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை அவன் அனுபவிக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஆமென். இயேசுவின் நாமத்தில் இன்றைக்கு அது உனக்கு நடப்பதாக. இன்றைக்கு அது உனக்கு நடப்பதாக. உன் பாரம்பரியத்திலிருந்து, உன் பாவ வாழ்க்கையிலிருந்து, உன்னுடைய பாவ பழக்கங்களிலிருந்து, உன் கேடுபாடுகளிலிருந்து கர்த்தர் உன்னை வெளியே கொண்டு வந்தது. எகிப்திலிருந்து வெளியே கொண்டு வந்தது, அடிமைத்தனத்திலிருந்து வெளியே கொண்டு வந்தது. மன்னா சாப்பிட்டு நடக்க அல்ல, கர்த்தரை ஆராதிக்க. ஆமென். ஹல்லேலூயா.
புரிந்தவர்கள் கைகளை உயர்த்தி ஒரு அலையிலே சொல்லுங்களேன். ஆமென். ஸ்தோத்திரம். தேவனுடைய திட்டப்படி புறப்பட்டு போகிற 22 லட்சம் ஜனத்துக்கு மேலுள்ள ஜனம், ஹல்லேலூயா, ஆராதிக்கிற ஜனம். எல்லாரும் சத்தமா சொல்லுங்க, ஆராதிக்கிற ஜனம். பகல் மேகஸ்தம்பம், ராத்திரி அக்னி ஸ்தம்பத்தில் தேவ பிரசன்னத்திலே நடக்கிற ஜனம், தேவன் நேரடியாய் பேசுகிற ஜனம். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அந்த ஜனத்தின் நடுவிலே இதோ இவர்கள் பாலும் தேனும் ஓடுகிற வாக்குத்தத்தத்தை, அந்த தேசத்தை பெற்றுவிடக் கூடாது. இவன் இந்த நன்மை பெறக்கூடாது, இவளுக்கு இந்த குழந்தை பிறக்க கூடாது, இவ பிள்ளைக்கு குழந்தை பிறக்க கூடாது, இவ பிள்ளைக்கு திருமணம் நடக்க கூடாது, அந்த நன்மை உண்டாக கூடாது, இவ வேலை கிடைக்க கூடாது, பொருளாதாரத்தில் உயரக்கூடாது. ஆமென், ஆமென். இதை எப்படியாவது தடுக்கணும், இதை எப்படியாவது தடுக்கணும், இந்த முன்னேற்றத்தை தடுக்கணும். ஹல்லேலூயா. முன்னேற்றத்தை தடுக்க ஒருவன் எழும்பி வந்தான். அவன் பெயர்தான் அமாலேக். எல்லாரும் சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. யாருன்னு சொல்லுங்க? அமாலேக், அமாலேக்கியர். ஹல்லேலூயா. இது யாத்திரையாகமம் 17ஆம் அதிகாரத்தில் 16ஆம் அதிகாரம் 17ஆம் அதிகாரங்களில் வருகிறது. அமாலேக்கியர், ஆமென், இஸ்ரவேல் ஜனத்தை வழியிலே அவர்களை தடுக்க பார்க்கிறாங்க. முன்னேற்றத்தை தடுக்கிற அமாலேக்கியர். ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் அடிமை வேலை செஞ்சவங்க. செங்கல் சுட தெரியும், செங்கலுக்கு மண்ணு வெட்ட தெரியும், மண்ணு குலைக்க தெரியும், செங்கல் அறுக்க தெரியும், ஹலோ, செங்கலை சுட தெரியும். இதையே செய்து வந்தவங்க. இவர்கள் யாரும் யுத்தம் செய்து பழக்கம் இல்லை. ஹல்லேலூயா. என்ன செய்யணும்னு தெரியாது, யுத்த ஆயுதம் ஒண்ணுமே இல்லை, யுத்தம் செய்து பழக்கம் இல்லை. ஓ க்ளோரி. அப்போதுதான் கர்த்தர் சொல்லுகிறார், ஆமென், மோசேயை பார்த்து, அபிஷேகம் உள்ளவனை பார்த்து, நீ இந்த மலையில ஏறி வருவாயாக. ஆமென். உன் கூட 2 பேரை கூட்டிட்டு வா. அப்போ ஆமென், மோசே தன் உடன் ஊழியக்காரனாகிய ஆரோனை கூட்டிட்டு வந்தான். அந்த ஆரோனோடு கூட ஹல்லேலூயா அங்க உள்ள யூத குலத்தில் உள்ள ஆமென் ஸ்தோத்திரம் ஒரு விசுவாசியான ஒருவன், ஊர் என்கிறவன். அவனை பற்றி அங்க மட்டும் தான் பேசப்பட்டிருக்கு. ஹல்லேலூயா. அவனும் கூட வந்தான். ஒரு உதவி ஊழியக்காரனும் ஒரு விசுவாசியும். ஹல்லேலூயா. அப்படி 3 பேர் ஒரு மலையில ஏறி போனார்கள். கர்த்தர் சொன்னார், மோசே, உன் கரங்கள் உயர்ந்திருக்கும் போது இஸ்ரவேலர் ஜெயிப்பார்கள். ஆமென். சொல்லுங்களே, கைகளை உயர்த்தி. ஹல்லேலூயா. மனுஷன் தானே எவ்வளவு நேரம் கையை உயர்த்தி வைக்க முடியும்? பலவீனமாய் போச்சு, கை கீழே வருது. அப்பதான் விசுவாசி ஊர் சொன்னான், ஹல்லேலூயா, மோசே பாஸ்டர், மோசே பாஸ்டர், இங்க வாங்க, இந்த கல்ல உட்காருங்க. உட்கார்ந்தாச்சு. ஹல்லேலூயா. ஆரோன் சொன்னான், ஆமென், மோசே பாஸ்டர், ஹல்லேலூயா, நீங்க தளர்ந்து போவது நாங்க பார்த்துக்கிட்டு இருக்க முடியாது, கூட நான் இருக்கிறேன். அப்படிப்பட்ட நல்ல உடன் ஊழியக்காரர்களுக்காக தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நான் இருக்கிறேன். ஹல்லேலூயா. ஊழியக்காரருடைய கை தளர்ந்து போகும்போது அந்த கையை தளர்த்தி விட்டுட்டு தன் கையை உயர்த்துகிற பலரும் இருக்கும்போது அந்த ஆரோன் அப்படிப்பட்டவன் அல்ல. அவன் சொன்னான், நான் தாங்கிக் கொள்கிறேன். நான் தாங்கிக் கொள்கிறேன். ஆமென். அந்த ஆரோன் வலது கையை அப்படி தாங்கி பிடிக்க, ஊர் இடது கையை தாங்கி பிடிக்க, அமாலேக்கியர் வெட்டப்பட்டார்கள். ஆமென். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே, கைகளை உயர்த்தி. ஆமென். ஜெயமோ என்றால் கர்த்தரால் வரும். ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். நல்லா சொல்லுங்க, ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. மோசே கீழே இறங்கி வந்து அந்த இடத்தில் ஒரு பலிபீடத்தை கட்டி அதற்கு ஒரு பெயரிட்டான், யெகோவா ஜெயத்தின் கொடி, யெகோவா நிசி. ஆமென். வெற்றி கொடி இன்றைக்கு உன் வீட்டுக்குள்ள பறப்பதாக. ஆமென். உன் முன்னேற்றத்தை தடுக்கிற அமாலேக்கர் தோற்று போய் இந்த வாரத்தில் இந்த ஆராதனையில் நீ ஜெயம் கொள்ளுகிற ஆராதனையாய் கர்த்தர் உனக்கு மாற்றுவாராக. ஜெயம் கொள்ளுகிற ஆராதனை கர்த்தர் உனக்கு தருவாராக. பேசுகிறது நான் அல்ல, கர்த்தருடைய ஆவியானவர் பேசுகிறார். ஓகே. மனசாட்சியின் காலம். 4 பலிபீடத்தை தொட்டு போனேன். கர்த்தர் பார்த்தார், இனி மனசாட்சி போல இந்த ஜனம் நடந்தது போதும். ஆதி முதல் இருந்ததும் உலக தோற்றத்துக்கு முன்னே தன் கையில் இருந்தது. இத கொடுக்கணும்னு விரும்பினார். 40 நாள் உபவாசத்தோடு
வயதான மோசையை சீனாய் மலையின் மேல் ஏறி வர பண்ணி மகிமையிலே அவர் உட்கார பண்ணி, கவனமா கேட்கணும், 40வது நாள் தன் கையாலே 2 பலகையை செய்து, ஒரு பலகையில் ஒரு 5, ஒரு பலகையில் 5, அப்படி 2 பலகையில் 10 கட்டளைகளை எழுதி கர்த்தர் மோசையின் கையிலே கொடுத்தார். ஆமென். இல்ல, நல்ல ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்களே. ஹல்லேலூயா. அந்த கட்டளையை மோசே வாங்கினது முதல் தொடங்குகிறது நியாய பிரமாணத்தின் காலம். ஓகேவா? அதுக்கு முன்னால என்ன இல்ல சொல்லுங்க, பிரமாணம் இல்ல. மோசே தன் கையிலே 10 கட்டளைகளை வாங்கின அந்த நிமிஷம் முதல், கவனமா கேட்கணும், இனிதான் கவனிக்கணும், நியாய பிரமாணத்தின் காலம் தொடங்குகிறது. நியாய பிரமாணம், கவனமா கேட்கணும். ஏறக்குறைய பைபிளில் 760 பிரமாணங்கள் அல்லது கட்டளைகள், கட்டளையும் கற்பனையும், 760 கற்பனைகளும் கட்டளைகளும் தேவன் தோரா அதவா 5 புத்தகம் மோசையின் கையில கொடுத்த பிரமாணம். அதுல 760, கவனமா கேட்டதான் புரியும், 760 கட்டளைகளை கர்த்தர் கொடுத்தார். 760ல 10 கட்டளைகள் இந்த 2 கற்பலகையில தேவன் தன் கையாலே நேரடியாக எழுதி கொடுத்தார். ஆமென். பாக்கி உள்ள 750 கட்டளைகளை praise the Lord, தேவனாகிய கர்த்தர் இந்த ஜனத்தை நடத்துவதற்கு முன்னாலே போன தேவ தூதன் வழியாக கொடுத்தார். வசனம் கலாத்திய நிருபம் 3ஆம் அதிகாரம் அதனுடைய 19ஆம் வசனம் அதை சொல்லுகிறது. 750 பிரமாணங்கள், கட்டளைகள், லா அப்படி சொல்லாமா, சட்டம், இது 4ஆக பிரிக்கப்படுகிறது. 10 கட்டளை அல்ல, 750 கட்டளைகள். மொத்தம் 760ல 10 கட்டளை 10 போயிருச்சுன்னா மீதமுள்ள 750. நம் நடுவிலே 750 கட்டளைகளை நமக்கு பிரமாணிக்க தந்த ராஜாதி ராஜா உலாவிக் கொண்டிருக்கிறார். 750 கட்டளை பிளஸ் ஒரு 10 கட்டளை, டோட்டல் எவ்வளவு? 760. கூடலாம் குறையலாம், 1-2 கூடும் 1-2 குறையலாம். நான் படித்த அளவில் சொன்னேன், கூடலாம் குறையலாம். இந்த 750 10 கட்டளை மைனஸ் ஆகி 750 கட்டளைகள் 4 காரியங்களுக்காக கர்த்தர் கொடுத்தார். நம்பர் 1, முதலாவது ஆராதனை எப்படி செய்யணும். அது பழைய கட்டளைகளில், நியாய பிரமாணத்தின் கட்டளைகள் எல்லாம் பலிகள். பலிபீடம் எப்படி, பலி எப்படி, பல பல பலிகள். பெரிய பலிகள் 10, சின்ன பலிகள் 5. சாரி, பெரிய பலிகள் 5, சின்ன பலிகள் 5. டோட்டலா ஒரு 10 பிரதான பலிகள். பாவ நிவாரண பலி, சமாதான பலி, இப்படி தொடங்கி இன்னும் ஒரு நாள் அதை விளக்குகிறேன். கை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்களே. ஹல்லேலூயா. 750 பிரமாணங்களில் பெரும்பகுதி பிரமாணம் யாகங்கள், பலிகள், ஆராதனை குறித்தது. அடுத்து ஒரு பெரும்பகுதி அந்த பலியை செலுத்துகிற ஆசாரியனுடைய ஆசாரியத்துவ ஊழியத்தை குறித்தது. ஆசாரியன், ஊழியக்காரன் அப்படிங்கிறது பிரமாணத்துக்குள் நிற்கிறவன். சட்டங்களுக்குள்ளே நிற்கிறவன். அவித்து விட்ட காளை அல்ல. ஆசாரியத்துவ ஊழியம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதன் பிரமாணம் ரொம்ப முக்கியமானது.
அதுக்கு அடுத்து மூணாவது 750 கட்டளைகளில் ஒரு பெரும் பகுதி ஆசரிப்பு கூடாரத்தை குறித்தும் தேவனுடைய ஆலயத்தை குறித்தது. அல்லேலூயா சொல்லுங்களேன், கைகளை உயர்த்தி ஆமென். அப்ப எதெல்லாம் சொல்லுங்க? ஆராதனை, ஆசாரியத்துவம், ஆலயம். 3 சொல்லுங்க. ஆராதனை குறித்தது, அடுத்தது ஆசாரியத்துவத்தை குறித்தது, அடுத்தது ஆலயத்தை குறித்தது. கர்த்தர் கொடுத்த கட்டளைகள்ல பெரும்பகுதி ஆவிக்குரிய காரியம். இது 3மே கடைசியிலே கர்த்தர் 750 கொஞ்சம் பகுதிகளை தேவனாகிய கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்கள் ஆமென் போய் சேருகிற தேசத்தில் எப்படி வாழ வேண்டும் என்று கர்த்தர் கொடுத்தார். ஆமென். உங்களுக்கு தெரியுமா, நம்ம தலைமுடி பின்னுறோம் இல்லையா சகோதரிமார்கள், அதுக்கும் பிரமாணம் இருக்குது. உன் சரீரத்தில் எந்த ஒரு பெயிண்டையும் வச்சு எதையும் வரைக்க கூடாது அப்படின்னு கர்த்தர் அந்த பிரமாணங்களில் வச்சிருக்கிறாரு. நீ எப்படி உள்ள வஸ்திரம் தரிக்கணும் அப்படிங்கறத குறித்தும் கர்த்தர் அந்த பிரமாணத்தில் எழுதி வச்சிருக்கிறாரு. எப்படி சாப்பிடணும், ஒரு சின்ன எடுத்துக்காட்டு, டாய்லெட் போறது எப்படின்னு கர்த்தர் எழுதி வச்சிருக்கிறாரு. நீ சும்மா கண்ட இடத்துல டாய்லெட் பண்ணி வச்சிடாத. நீ டாய்லெட் போகும்போதே ஒரு குச்சியை கொண்டு போ, மண்ணை தோண்டு, உன் காலை கடனை முடிச்சிட்டு அது வெளியே தெரியாம மண்ணை போட்டு மூடிரு. இப்படி கர்த்தர் அதுக்கு கூட பிரமாணத்தை வைத்திருக்கிறார். நம்முடைய தேவர் எவ்வளவு பெரியவர். ஆமென் ஆமென் ஆமென். புரியுதுங்களா? இந்த பிரமாணப்படி நடக்கிறவன், இந்த உபதேசத்தில் நடக்கிறவன், அவன் தாங்க பரலோகத்தில் போவான். எதை சாப்பிடலாம், எதை சாப்பிடக்கூடாது, எப்படிப்பட்ட மீன் சாப்பிடலாம், எப்படிப்பட்ட மீன் சாப்பிடக்கூடாது, இதெல்லாம் நியாய பிரமாணத்தின் பிரமாணங்கள், வாழ்க்கை ஒழுங்குமுறைகள். ஆமா, தேவனாகிய கர்த்தர் நம்முடைய கைகளில் ஒழுக்கமுள்ள ஒரு வாழ்க்கையை தந்திருக்கிறார். ஆமென். ஒழுக்கங்கட்ட வாழ்க்கை அல்ல, தரிகட்ட வாழ்க்கை அல்ல, மிருகங்களைப் போல கண்டது கூட கண்டபடி வாழ்கிற வாழ்க்கை அல்ல. ஹல்லேலூயா. தேவனாகிய கர்த்தர் நமக்கு ஒழுக்கமுள்ள ஒரு வாழ்க்கையை தந்திருக்கிறார். ஆமென். நீ மிருகம் அல்ல, நீ தேவனுடைய சாயலில் படைக்கப்பட்ட தேவ மனுஷன். கைகளை உயர்த்தி நல்ல ஒரு அல்லேலூயா சத்தமாய் சொல்லுங்களேன். ஆமென். இப்படி நியாய பிரமாணத்தின் காலத்தில் தேவனாகிய கர்த்தர், சமயம் போயிருச்சு டக்குன்னு வரேன், நியாயப்பிரமாணத்தின் காலத்தில் தேவனாகிய கர்த்தர் முதல் ஒரு பலிபீடத்தை ஆசரிப்பு கூடாரத்திலே வைத்தார். வசனத்தை எடுக்கலாம். எதுக்காக தேவன் நியாயப்பிரமாண காலத்திலே ஆசரிப்பு கூடாரத்திலே ஆமென் பலிபீடத்தை வைத்தார்? ஆமென். யாத்திரையாகமத்தின் புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் அதனுடைய 42வது வசனத்தில் இருந்து நான் வாசிக்கிறேன், பாருங்கள். உன்னுடனே பேசும்படி நான் உங்களை சந்திக்கும் இடமாயிருக்கிற ஆசரிப்பு கூடாரம். ஒன்னு கூட சொல்லுகிறேன், ஒன்னு கூட வாசிக்கிறேன். எடுங்களே, யாத்திரையாகமம் 29ஆம் அதிகாரம் 42வது வசனம். வீட்டில் இருந்தே நான் பார்க்கிறேன் பாஸ்டர், வீட்டில் இருந்தே கவனிச்சா போதாதா? ஹல்லேலூயா. சர்ச்சுக்கு நான் எதுக்கு வரணும்? அதுக்கு இந்த வசனம் உங்களுக்கு ஆமென் ஆமென் உபதேசமாகட்டும். ஏன் சபைக்கு வரணும்? ஏன் சபையில் வந்து கர்த்தரை ஆராதிக்க வேண்டும்? ஏன் தவறாமல் சபைக்கு வர வேண்டும் என்று நாங்கள் உங்களுக்கு உபதேசிப்பது எதற்காக? காரணம், ஆலயம் என்பது எதற்காக என்றால் கர்த்தர் சொல்லுகிறார் பாருங்கள், முதல் ஆலயமாகிய வனாந்தரத்தின் முதல் ஆலயமாகிய ஆசரிப்பு கூடாரத்தை கட்டிவிட்டு கர்த்தர் சொல்லுகிறார், உன்னுடனே பேசும்படி நான் உங்களை ஹல்லேலூயா சந்திக்கும் இடமாயிருக்கிற ஆசரிப்பு கூடாரம். ஒரு ஹல்லேலூயா சத்தமா சொல்லுங்களேன். ஆமென். அப்ப சபைனா என்ன? உன்னோடு பேசுவதற்காக கர்த்தர் உன்னை சந்திக்கிற இடம்தான் சபை என்று சொல்லுவது. ஆமென். சபை கூத்தாட்டம் ஆடுகிற இடம் அல்ல. சபை சினிமா பாட்டு பாடி டான்ஸ் ஆடுகிற இடம் அல்ல. சபை ஹல்லேலூயா
சபை அசிங்கங்களை பிரகடனப்படுத்துகிற இடம் அல்ல. சபை ஃபேஷன் பரேடு நடத்துகிற, ஃபேஷன் ஷோ நடத்துகிற இடம் அல்ல. சபை ஹalleluya லவ் ஜோடிகளை சேர்த்து வைக்கிற இடம் அல்ல. சபை ஆமென் 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 தனக்கு ஏற்ற இணையை கண்டுபிடிக்கிற இடம் அல்ல. சபை வியாபார ஸ்தலம் அல்ல, பிசினஸ் இடம் அல்ல. சபை தேவன் உன்னை சந்திக்கிற இடம். தேவன் உன்னை சந்திக்கிற இடம். ஆமென் ஆமென் ஆமென். தேவன் உன்னை சந்திக்கிற இடம். ஹல்லேலூயா. நீங்கள் எங்கே வந்திருக்கிறீங்க? உங்களை கர்த்தர் சந்திக்கிற இடத்துக்கு வந்திருக்கிறீங்க. எதற்காக கர்த்தர் உன்னை சந்திக்கிறார்? உன்னோடு பேசும்படியாக. ஆமென். உன்னோடு பேசும்படியாக. ஒரு கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சத்தமாய் சொல்லுங்களேன். ஆமென். சத்தமாய் சொல்லுங்களேன். ஆமென். நல்ல சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. உன்னுடனே பேசும்படி நான் உங்களை சந்திக்கும் இடமாயிருக்கிற ஆசரிப்பு கூடாரத்தினுடைய ஆமென் ஸ்தோத்திரம், ஆசரிப்பு கூடாரத்தினுடைய வாசலாகிய கர்த்தருடைய சந்நிதியிலே உங்கள் தலைமுறை தோறும் செலுத்தப்பட வேண்டிய நித்திய சர்வாங்க தகன பலி இதுவே. அந்த வாசல்லையே ஒரு பலிபீடம் இருக்கு. நீ அங்க பலியை செலுத்துவாயாக. அங்கே இஸ்ரவேல் புத்திரரை நான் சந்திப்பேன். எங்கே? அந்த பலிபீடத்திலே இஸ்ரவேல் புத்திரரை நான் சந்திப்பேன். அந்த ஸ்தலம் என்னுடைய மகிமையினாலே பரிசுத்தமாக்கப்படும். ஆமென். கர்த்தாவே, நாங்கள் ஆராதிக்கிற இடம் இந்த வசனப்படியான இடமாக மாறுவதாக. விசுவாசிக்கிறவர்கள் கைகளை உயர்த்தி நல்ல ஒரு அல்லேலூயா சத்தமாய் சொல்லுங்களேன். பாபாமே ஆமென். நல்ல சத்தமா ஒரு அல்லேலூயா சத்தமாய் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. இந்த ஆசரிப்பு கூடாரம், நான் முடிக்கிறேன். இந்த ஆசரிப்பு கூடாரத்தில் பல பலிகள் சொன்னேன் இல்லையா? 5 பெரிய பலியும் 5 சின்ன பலிகளும். ஆசரிப்பு கூடாரம் தொடங்கி அது அப்படியே ஆசரிப்பு கூடார காலம் முடிந்தது. சாலமோனின் தேவாலயம் இயேசு வரைக்கும் இந்த 10 பலிகள் நடந்துகிட்டே இருந்து. இந்த பலிகளில் பல பலிகள் இருந்தாலும் இந்த பலிகளில் பிரதானமான ஒரு பிரதான பலிக்கு பெயர் பாவ நிவாரண பலி. எல்லாரும் சத்தமா சொல்லுங்க. நீங்க பேசணும் என்கிட்ட, நான் முடிக்கிறேன். எல்லாரும் சத்தமா சொல்லுங்க. பாவ நிவாரண பலி அப்படின்னா என்ன? தேவன் கொடுத்த சட்டங்கள், தேவன் கொடுத்த பிரமாணங்கள், தேவன் கொடுத்திருக்கிற உபதேசங்கள். இதுல யாதாகிலும் ஒரு காரியத்தை ஒருவன் மீறி, ஒருவன் இந்த உபதேசத்தை கேட்காம இந்த வசனத்துக்கு விரோதமாய் நடந்து ஒருவன் பாவம் செய்தால் அவன் ஒரு காரியம் செய்யலாம். தன் பாவம் நிவாரணம், தன் பாவம் தன்னை விட்டு நீக்கப்படுவதற்கு அவன் கர்த்தருடைய பலிபீடத்தில், தேவன் அவனை சந்திக்கிற இடத்தில் தன் பாவத்துக்காக அவன் ஒரு பலியை செலுத்தலாமாமே. இனி பாக்கி உள்ள இந்த பாவ நிவாரண பலியை தவிர பாக்கி உள்ள பெரும்பகுதியான பலிகளில் பலியை செலுத்தி அந்த பலி பொருளை, அந்த மாமிசத்தை ஆமீன் ஆசாரியர்கள் தங்கள் சாப்பாட்டுக்கு எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் பாவ நிவாரண பலி அப்படி அல்ல, அதை எடுக்கக்கூடாது. அதுதான் அந்த பலி பிரதானமான பலி என்று சொன்னேன். என்ன செய்யணும்? அந்த பலிபீடத்தண்டையில் அவன் ஒரு ஆட்டுக்குட்டியை கொண்டு வருவானாக. பாவத்திலிருந்து விடுபட விரும்புகிறவன் பலிபீடத்தண்டையில் ஒரு ஆட்டுக்குட்டியை கொண்டு வருவானாக. தூங்காம கேட்கணும். அந்த ஆட்டுக்குட்டியின் மேல் ஆசாரியனுக்கு முன்பாக தன் கையை வைத்து, ஹலோ நான் தான் அந்த பாவ நிவாரண பலியை செலுத்துகிறேன் என்றால், நான் ஆமீன் ஆசாரியனுக்கு முன்பாக அந்த பலிபீடத்தண்டையிலே ஆமீன் என் கைகளை அந்த ஹல்லேலூயா ஆட்டின் மேல் வைத்து நான் செய்த பாவத்தை எல்லாம் அறிக்கை பண்ண வேண்டும். அப்ப என்ன ஆகும்? நான் அறிக்கை பண்ணுகிற எல்லா பாவமும் அந்த ஆட்டுக்குட்டியின் மேல் வந்து சேரும். ஹல்லேலூயா. அந்த ஆட்டுக்குட்டியை அங்கே வைத்து அறுக்க வேண்டும். ஆனால் பலிபீடத்தில் அதை சுடக்கூடாது. அதற்கு பதிலாக பாளையத்துக்கு வெளியே கொண்டு போய் ஒரு பலிபீடம் கட்டி அங்கே வைத்து அதை சுட்டரிக்க வேண்டும். ஆமென். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே, கைகளை உயர்த்தி. ஆமென்.
காரணம் என்ன? இந்த ஆட்டுக்குட்டி இந்த மனுஷனுடைய பாவத்தை சுமக்குது. ஹல்லேலூயா. இதுதான் ஆமென் முதல் பலி, முதல் பலியாகிய பாவ நிவாரண பலி. லேவியராகமம் 9ஆம் அதிகாரத்தில் ஹல்லேலூயா ஆசாரியர்கள் இஸ்ரவேல் ஜனங்களுடைய பாவத்தின் பரிகாரம் உண்டாக ஆமென் ஆசரிப்பு கூடாரத்தில் செலுத்தின முதல் பலி பாவ நிவாரண பலி. ஆமென். அப்போ நியாயப்பிரமாண யுகத்தில் முதலில் செலுத்தப்பட்ட பலி, சத்தமா சொல்லுங்க, பாவ நிவாரண பலி. அந்த நியாயப்பிரமாணத்தின் காலம் இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் பலியானார். அந்த பலியோடு நியாயப்பிரமாண காலம் முடிகிறது. அந்த பலிபீடத்தில், கொல்கதா என்கிற பலிபீடத்தில் உலகத்தின் பாவத்தை சுமந்து நிற்கிற தேவ ஆட்டுக்குட்டியாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே தொங்கி கிடந்து கொண்டு சொல்லுகிறார், எல்லாம் முடிந்தது, இனி உள்ளது கிருபையின் காலம். நீங்கள் நானும் வாடுவது கிருபையின் காலம். நியாயப்பிரமாண காலம் முடிந்தது. ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்களே, கைகளை உயர்த்தி ஆமென். இயேசு பலியானார், அப்படித்தானே? பாவ நிவாரண பலி பாளையத்துக்கு வெளியே தான் பலியிடப்பட வேண்டும். லேவியராகமம் 16ஆம் அதிகாரம் 27வது வசனம். பாவ நிவாரண பலியை குறித்த உபதேசம் லேவியராகமம் 4ஆம் அதிகாரம். பாவ நிவாரண ஆட்டுக்குட்டி ஸ்தோத்திரம் பாளையத்துக்கு வெளியே சுட்டரிக்கப்பட வேண்டும். எண்ணாகமம் 19ஆம் அதிகாரம் 3வது வசனத்திலே நல்ல எடுத்துக்காட்டு அதுக்கு இருக்கிறது. ஹல்லேலூயா. இப்போது நாம் ஒரு 4-5 வசனத்தை நாம் வாசித்து ஆமென் சொல்ல போகிறோம். ஒரு நல்ல அல்லேலூயா பலமாய் சொல்லுங்கள். நல்ல அல்லேலூயா பலமாய் சொல்லுங்களே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். இப்போ நியாயப்பிரமாண காலத்தின் முதல் பலி ஆசரிப்பு கூடாரத்தில் செலுத்தப்பட்ட பாவ நிவாரண பலி. கடைசி பலி கல்வாரி சிலுவையில் மனுக்குலத்தின் பாவத்தை சுமந்து கொண்டு ஒரு ஆட்டுக்குட்டி எருசலேம் நகரத்துக்கு வெளியே பலியிடப்படுகிறது. வாசிக்கலாமா? ஹல்லேலூயா. ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 3வது வசனம். டக்குன்னு ஒரு ஆள் வாசிங்க. ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 3வது வசனம். நல்ல கவனமா கேளுங்க. அது எப்படி எனில், மாமிசத்தினாலே பலவீனமாயிருந்த நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை தேவனே செய்யும்படிக்கு, நியாயப்பிரமாணத்தினால செய்ய முடியாததை டைரக்டா தேவனே செய்யும்படிக்கு தம்முடைய குமாரனை பாவ மாமிசத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும் அனுப்பி மாமிசத்திலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார். ஒரு அல்லேலூயா சத்தமாய் சொல்லுங்களே. ஹல்லேலூயா. தேவனாகிய கர்த்தர் யாராலையும் எடுத்து மாற்ற முடியாத, செய்ய முடியாத மனுக்குலத்தின் பாவத்தை கழுவி சுத்தப்படுவது, யாராலையும் செய்ய முடியாததை செய்யும்படி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தேவனாகிய கர்த்தர் பாவத்தின் பரிகார பலியாக இந்த பூமிக்கு அனுப்பினார். ஒரு ஆமென் சொல்லுங்களே. ஆமென். எபிரேய நிருபம் எடுங்கள். எபிரேய நிருபம் எடுங்கள். நிறைய வசனம் இருக்குது. வீட்டில் போயிட்டு நீங்க எழுதி எடுத்து வாசிங்க. நான் முடிக்கிறேன். 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 10வது வசனம். எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 14வது வசனம். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். இந்த வசனங்களை எல்லாம் வீட்டில் போய் வாசிங்க. இனி வாசித்து விட்டு நம்ம எல்லாம் சேர்ந்து எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை பாருங்க பாப்போம். நமக்கு ஒரு பலிபீடம் உண்டு. எந்த பலிபீடம்?
ஆபேலின் பலிபீடமா, நோவாவின் பலிபீடமா, ஆபிரகாமின் பலிபீடமா, மோசே கட்டின பலிபீடமா, ஆசரிப்பு கூடாரத்தின் பலிபீடமா, எருசலேம் ஆலயத்தின் பலிபீடமா, இல்ல அக்கினியை இறக்கின ஏலியாவின் பலிபீடமா? எந்த பலிபீடம்? நமக்கு ஒரு பலிபீடம் உண்டு. அதற்கு உரியவைகளை புசிக்கிறதற்கு கூடாரத்தில் ஆராதனை செய்கிறவர்களுக்கு அதிகாரம் இல்லை. ஏனென்றால் எந்த மிருகங்களுடைய இரத்தம் பாவங்கள் நிமித்தமாக பரிசுத்த ஸ்தலத்துக்கு உள் பிரதான ஆசாரியனாலே கொண்டு வரப்படுகிறதோ அந்த மிருகங்களின் உடல்கள் பாளையத்துக்கு புறம்பே சுட்டரிக்கப்படும். அந்தபடியே இயேசுவும் தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே ஜனத்தை பரிசுத்தம் செய்யும்படியாக நகரவாசலுக்கு புறம்பே அவர் பாடுபட்டார். ஒரு அல்லேலூயா சத்தமாய் சொல்லுங்களே, ஹல்லேலூயா சத்தமாய் சொல்லுங்களே, ஹல்லேலூயா. இப்ப நமக்கு ஒரு பலிபீடம் உண்டு. அந்த பலிபீடம் எது? எது? கல்வாரியில் அந்த சிலுவையாகிய பலிபீடம். ஆமென். அங்கேதான் என்னுடைய பாவத்தை போக்குவதற்காக என் இரட்சகர் பலியானார். ஹல்லேலூயா. அதுதான் கர்த்தருடைய பலிபீடம். ஆமென். அதுதான் கர்த்தருடைய பலிபீடம். ஹல்லேலூயா. அது சிலுவைதான் கர்த்தருடைய பலிபீடம். 84ஆம் சங்கீதத்தில் 3வது வசனத்தில் நாம என்ன வாசித்தோம்? இந்த செய்தியின் ஆரம்பத்தில் அடைக்கலான் குருவிக்கு ஒரு வீடும், தகைவலான் குருவி தன் குஞ்சுகளை வைக்கிறதற்கு ஒரு இடமும் கண்டுபிடித்துக் கொண்டது. அது எந்த இடம்? சேனைகளின் கர்த்தாவே உமது பலிபீடங்கள். ஆமென். சேனைகளின் கர்த்தாவே உமது பலிபீடம். அது எந்த பலிபீடம்? ஹல்லேலூயா. கர்த்தருடைய பலிபீடம். ஆமென். எது கர்த்தருடைய பலிபீடம்? அது மோசேயின் பலிபீடம் அல்ல, ஆசரிப்பு கூடார பலிபீடம் அல்ல, ஹல்லேலூயா, தேவாலயத்தின் பலிபீடம் அல்ல, அது 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 ஆபேலின் பலிபீடம் அல்ல, ஆபிரகாமின் பலிபீடம் அல்ல. அது கல்வாரி சிலுவையில் நமது பாவங்களை சுமந்து தீர்த்து இரட்சகராகிய இயேசு தன்னையே ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்த சிலுவையே அந்த பலிபீடம். சிலுவை அண்டை தனக்கும் தன் பிள்ளைக்கும் ஒரு வீடை கண்டுபிடித்த தகைவலான் குருவி. தேவனுடைய பலிபீடம் என்பது தேவனுடைய பலிபீடம் என்பது கல்வாரி பலிபீடம் தான். தகைவலான் குருவி தனக்கும் தன் குஞ்சுகளுக்கும் ஒரு அடைக்கல பட்டணத்தை, அடைக்கலமான இடத்தை கண்டுபிடித்துக் கொண்டது. அது எந்த இடம்? சிலுவை. சிலுவை, கல்வாரி. ஆமென். கல்வாரி. ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்களே, ஹல்லேலூயா சத்தமா சொல்லுங்களே, கைகளை உயர்த்தி. ஆமென். அம்மா, நீ கல்வாரி பக்கத்துல வந்து அதுக்கு கீழே உட்கார்ந்து அங்கேயே இருந்து அங்கேயே தங்கிரு. ஹல்லேலூயா. சிலுவை உன்னை மறைத்துக் கொள்ளும். ஆமென். இந்த சிலுவை உன்னை மறைத்துக் கொள்ளும். ஹல்லேலூயா. இந்த கல்வாரிக்கு கீழே வந்து அதையே உனக்கு அடைக்கலமாக்கி கொள்வாயாக. இந்த கல்வாரியில் இந்த வடிகிற ரத்தம் உன் சகல பாவத்தை போக்கி உன்னை சுத்திகரிக்கும். ஆமென். இந்த கல்வாரி பலிபீடத்து அண்டையிலே வந்து நீ உன் பிள்ளைகளும் தஞ்சமாய் கொள்வாயாக. அந்த கல்வாரியிலே காயப்பட்ட ஒருவர் இருக்கிறார். அவருடைய காயங்களால் நீ சுகமாக போகிறாய். ஆமென். அந்த கல்வாரிக்கு கீழே வந்து உன் வாழ்க்கையிலே தஞ்சமாக்கி கொள்வாயாக. அந்த கல்வாரி உனக்கு தஞ்சமான இடமாவதாக. அந்த கல்வாரி உனக்கு வீடாவதாக. அந்த கல்வாரியிலே ஒருவர் இருக்கிறார். அவருக்கு பெயர் சமாதான கர்த்தர். ஆமென். சமாதான கர்த்தர் பிரிவினையாக இருந்த நடுச்சுவரை இரண்டாய் உடைத்தறிந்தவர். ஆமென். ஆமென்.
சுகம் வேணுமா? சிலுவைக்காண்டே வா. ஆரோக்கியம் வேணுமா? சிலுவை அண்டை வா. உயர்வு வேணுமா? சிலுவை அண்டை வா. புதுவாழ்வு வேணுமா? சிலுவை அண்டை வா. மாற்றம் வேணுமா? சிலுவை அண்டை வா. சிலுவை அண்டையில் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து பாரு. சிலுவையிலே வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து பாரு. சிலுவையின் கீழே, அந்த குரூசின் கீழே உன் வாழ்க்கையை சரணகதியாய் விட்டு கொடுத்து பாரு. ஹல்லேலூயா. உன்னையும் உன் பிள்ளையும் அந்த தயவலன் குருவியை போல சிலுவை தான் எனக்கு நீ அடைக்கலாம். ஹல்லேலூயா. சிலுவை தான் எனக்கு அடைக்கலம்னு ஆமென் நீ அடைக்கலமா புகுந்து பாரு. உன் வீட்டுக்குள் அந்த சிலுவை உயர்த்தப்படுவதா, உன் வாழ்க்கையில் சிலுவை உயர்த்தப்படுவதாக. சிலுவையில் தொங்கினவர் உன்னை உயர்த்துவாராக. முழங்கல் போடுவோமா? பலியாகி என்னை மீட்டீரையா, பாவங்கள் சுமந்து தீர்த்தீரையா. பலியாகி என்னை மீட்டீரையா, பாவங்கள் சுமந்து தீர்த்தீரையா. ஒளியாய் வந்தீரையா ஐயா, ஒளியாய் வந்தீரையா. அப்பா உம்மை நேசிக்கிறேன், ஆர்வமுடன் நேசிக்கிறேன். அப்பா உம்மை நேசிக்கிறேன், ஆர்வமுடன் நேசிக்கிறேன். எப்போதும் உம் புகழ்தானே என் நேரமும் ஏக்கம்தானே. எப்போதும் உம் புகழ்தானே என் நேரமும் ஏக்கம்தானே. எல்லாம் நீர்தானே ஐயா, எல்லாம் நீர்தானே. அப்பா உம்மை நேசிக்கிறேன், ஆர்வமுடன் நேசிக்கிறேன். அப்பா உம்மை நேசிக்கிறேன், ஆர்வமுடன் நேசிக்கிறேன். உந்தன் அன்பு போதுமையா, உறவோ பொருளோ பிரிக்காதையா. பாடுக. உந்தன் அன்பு போதுமையா, உறவோ பொருளோ பிரிக்காதையா. என் நேசர் நீர்தானையா ஐயா, என் நேசர் நீர்தானையா. அப்பா உம்மை நேசிக்கிறேன், ஆர்வமுடன் நேசிக்கிறேன். அப்பா உம்மை நேசிக்கிறேன், ஆர்வமுடன் நேசிக்கிறேன். ஓ கண்ணீர் துடைக்கும் காருண்யமே, மன்னித்து மறக்கும் தாயுள்ளமே. கண்ணீர் துடைக்கும் காருண்யமே, மன்னித்து மறக்கும் தாயுள்ளமே. உன்னத பேரின்பமே ஐயா, உன்னத பேரின்பமே ஐயா, உன்னத பேரின்பமே. அப்பா உம்மை நேசிக்கிறேன், ஆர்வமுடன் நேசிக்கிறேன். எனக்கு தெரியல, எனக்கு தெரியல நீங்க என்ன பண்றீங்க. ஆனால் என்னிடத்தில் கர்த்தர் இவ்வளவுதான் சொன்னார். அந்த தகைவலன் குருவி தனக்கும் தன் குஞ்சுக்கும் ஒரு கூடு கட்டுகிற இடத்தை அது கண்டுபிடித்துக் கொண்டது. கல்வாரி சிலுவை.
கர்த்தருடைய பலிபீடம். நமது கர்த்தர் நமக்காக பலியான இடம். முழங்கால் படி போடுவோம், கண்களை மூடுவோம். உங்க முன்னால் அந்த சிலுவை, உங்க முன்னால் அந்த சிலுவையை கொண்டு வாங்க. இந்த சிலுவை உனக்கும் உன் பிள்ளைகளுக்கும். அந்த கல்வாரி மாமலை மேலே உங்க சிந்தையை கொண்டு, வேற எதையும் யோசிக்காதீங்க, இதை கொண்டு வாங்க. அந்த கல்வாரி மாமலை பக்கத்துல வாங்க. 3 ஆணிகளின் மேல் தொங்கி கிடக்கிற ஒருவரை கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. சிரசில் முள்முடி தரித்து, ஐயோ, யூசுஃபஸ் என்கிற வரலாற்று ஆசிரியர் எழுதுகிறான், அந்த முள்கிரீடமானது நெற்றியில அடித்து அது ஒரு கண்டை குத்தி கொண்டு வெளியே நீட்டி கொண்டிருந்ததா. பிலாத்துவின் அரண்மனையிலே வாரினால் அடிக்கப்பட்டு கலப்பையினாலே நிலத்தை உழவன் உழுவது போல சரீரம் முழுவதுமாக உழப்பட்டு துடி துடிச்சு ரத்தம் வடிந்து கொண்டிருக்கிற நமது ரட்சகரை உங்க கண்களுக்கு முன்பாக கொண்டு வாங்க. உலகத்தின் பாவத்தை அப்படின்னு நான் ஒட்டுமொத்தமா சொல்ல விரும்பாம நான் சொல்லுகிறேன், என்னுடைய பாவத்தை, உன்னுடைய பாவத்தை ஒருவர் சுமந்து கொண்டு தொங்கிக் கொண்டு கிடக்கிறார். ஹல்லேலூயா. பாவ பரிகார பலியாக, பாவ பரிகார பலியாக, பாவ பரிகார பலியாக. பாவத்தின் சம்பளம் மரணம். நீ மரிக்க வேண்டிய இடத்திலே, நீ பாடுபட வேண்டிய இடத்திலே, ஹல்லேலூயா, உன் பாவத்தை சுமந்து கொண்டு ஒருவர் சிலுவையிலே தொங்கி கிடக்கிறார். அந்த சிலுவை பக்கத்தில் வந்துட்டு சொல்லுவாயாக, இனி என் வாழ்க்கை இந்த சிலுவையோடு சேர்ந்து இருக்கட்டும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் தங்களை ஒப்பு கொடுக்கிறீங்க? ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஒப்பு கொடுக்கிறீங்க? இந்த பலிபீட தண்டையில் என்னையும் ஒரு பலியாக நான் ஒப்பு கொடுக்கிறேன். ஹல்லேலூயா. இந்த பலிபீட தண்டையில் என்னையும் ஒரு பலியாக நான் ஒப்பு கொடுக்கிறேன். இனி பாவம் வேண்டாம், இனி உலகம் வேண்டாம். ஹல்லேலூயா. உரபல ஷகலபல. ஒப்பு கொடுக்கிறீங்களா? ஒப்பு கொடுத்து ஜெபமனுங்க, ஒப்பு கொடுத்து ஜெபமனுங்க, ஒப்பு கொடுத்து ஜெபமனுங்க. ஹல்லேலூயா. எனக்கு இந்த சிலுவையை முன்னால நின்றுகிட்டே இருக்குது. ராத்திரி முதல் என்ன தூங்க விடல. இந்த சிலுவையின் பாடுகள் என்ன தூங்க விடல. பலிபீடத்தண்டையில் கூடு கட்ட இடம் கண்டுபிடித்த தகைவலான் குருவி, நீ அப்படி மாறுவாயாக. இங்கே உனக்கு ரட்சிப்பு உண்டு, இங்கே உனக்கு மீட்புண்டு, இங்கே உனக்கு உயர்வு உண்டு, இங்கே உனக்கு ஆசீர்வாதம் உண்டு, இங்கே பரலோக ராஜ்யத்தில் உனக்கு சுதந்திரமான இடம் உண்டு. இந்த இடத்தில் கூடு கட்டினால் ஹல்லேலூயா, நமக்கு இந்த உலகத்தில் தங்கி தகாபரிக்க நாடு இல்லை. நமக்கு ஒரு நகரம் உண்டு, நமக்கு ஒரு நாடு உண்டு. தேவன் அது நமக்கு சொந்தமாக தருவார். எங்கள் அன்பின் பரலோகத்தின் நல்ல பிதாவே, தகைவலான் குருவிகள் கண்டுபிடித்த கூட்டை எங்களுக்கு காட்டி தந்தீரே, ஸ்தோத்திரம். இன்னைக்கு எங்களோடு பேசின தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, பலிபீடத்தண்டையிலே வளர்கிற சாமுவேலாக எங்களை மாற்றும். உம்முடைய கரத்திலே தாழ்த்தி தருகிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளும் பரலோகத்தின் நல்ல பிதாவே. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். இப்போது கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியமும் காவலும் கிருபையும் உங்கள் அனைவருடன் கர்த்தருடைய வருகை மட்டும் சதா காலம் தங்கியிருப்பதாக. ஆமென். விடுதலை தந்த தேவனுக்கு அல்லேலூயா சொல்லுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. God bless you.